வெல்கம் டு ஷோடஷி ஆஸ்ட்ரோ. அக்டோபர் மாத ராசி பலன்கள் அக்டோபர் 2025. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில இருக்காரு, கேது சுக்கிரன் சிம்ம ராசியில, புதன் சூரியன் கன்னி ராசியில, செவ்வாய் துலா ராசியில, ராகு கும்பத்துல, சனி பகவான் மீன ராசியில. சனி பகவான் மீன ராசியில வக்ர நிலையில இருக்காரு. இதுதான் பாத்தீங்கன்னா மாதம் ஆரம்பிக்கும் போது பிளானட்ஸோட பொசிஷன்ஸ். அதே சமயம் டிரான்சிட் பாத்தீங்கன்னா அதாவது கிரக பெயர்ச்சி அக்டோபர் 3ஆம் தேதி புதன் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுவார். அக்டோபர் 9ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாறுவார். அக்டோபர் 17ஆம் தேதி சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுவார். அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாறுவார். அதாவது குரு பகவானுடைய அதிச்சார பயிற்சி இந்த மந்த் இருக்கு. அதிச்சார பயிற்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஷார்ட் பீரியடா இருந்தாலும் இந்த குரு அதிச்சார பயிற்சின்றது எஃபெக்ட்ன்றது கண்டிப்பா இருக்கும், குறுகிய காலமா இருந்தாலும். அதாவது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாறுவார் 18ஆம் தேதி குரு பகவான். அதே சமயம் அக்டோபர் 24ஆம் தேதி புதன் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாறுவார். இதுதான் இந்த மந்த் பாத்தீங்கன்னா பிளானட்ஸோட டிரான்சிட் அண்ட் மேஜர் ஈவெண்ட்ஸ். அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா குருவுடைய அதிச்சார பயிற்சி. அதிச்சார குரு அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ல இருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்டும், குரு பகவான் ஒரு நெகட்டிவான பிளேஸ்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நெகட்டிவான ரிசல்ட்ன்றதும் கண்டிப்பா தெரியும் இந்த குரு அதிச்சார பயிற்சியில. இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம், குரு பகவானுடைய அதிச்சார பயிற்சி. இது ஒரு ராசியினருக்கும் என்னென்ன விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்றத டீடைல்டா இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன், அஸ்ட்ராலஜி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்றோம். பெல் நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம புதுசா அப்லோட் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேஷ ராசி அக்டோபர் 2025. மேஷராசிக்காரங்களுக்கு இந்த மந்த் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான ஒரு மந்த்னு சொல்லலாம். அதாவது பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் பார்க்கும்போது மேஷராசிக்கு 3ஆம் வீட்டுல குரு பகவான், பஞ்சமஸ்தானத்துல சுக்கிரன் கேது சேர்ந்திருப்பாங்க. 6ஆம் வீட்டுல 6th ஹவுஸ்ல புதனும் சூரியனும் சேர்ந்திருப்பாங்க. 7th ஹவுஸ்ல செவ்வாய், 11ஆம் வீட்டுல லாபஸ்தானத்துல ராகு, விரய சனி, 12ஆம் வீட்டுல சனி பகவான். இதுதான் பாத்தீங்கன்னா பிளானட்ஸோட பொசிஷன் மேஷராசிக்காரங்களுக்கு. பிகினிங் ஆஃப் தி மந்த் ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் அப்படின்றது தெரியலாம். அதாவது பஞ்சமஸ்தானத்துல சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்து இருக்கிறது ஒரு நெகட்டிவான ஒரு அமைப்பு. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் அப்படின்றது தெரியலாம். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா பசங்களுடைய விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். பசங்களுடைய ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். பஞ்சமஸ்தானமும் பலகீனமா இருக்கு. பஞ்சமஸ்தானாதிபதியான சூரிய பகவானும் 6ஆம் வீட்டுல மறைஞ்சிருக்காரு. 6ஆம் வீட்டு அதிபதியான புதனோட சேர்ந்திருக்காரு. பசங்களுடைய ஹெல்த்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது பிகினிங் ஆஃப் தி மந்த் மேஷராசிக்காரங்க. அதே சமயம் சப்தமஸ்தானத்துல செவ்வாய் 7ஆம் வீட்டுல இருக்கிறது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான அமைப்பு தான். மேஷராசிக்கு ராசியாதிபதியான செவ்வாய் 7ஆம் வீட்டுல இருந்து ராசியை பார்ப்பாரு. நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான். தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டையும் பார்ப்பாரு. பணப்புழக்கம் பெரிய அளவுக்கு அதிகரிக்கும் இந்த மந்த் மேஷராசிக்காரங்களுக்கு. செவ்வாய் ஒரு பாசிட்டிவான ஒரு பிளானட்னு சொல்லலாம் மேஷராசிக்காரங்களுக்கு. அதே சமயம் லைஃப் பார்ட்னருடைய ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும். லைஃப் பார்ட்னர் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா அக்டோபர் 3ஆம் தேதி புதன் 6ஆம் வீட்டுல இருந்து 7ஆம் வீட்டுக்கு சப்தமஸ்தானத்துக்கு மாறுவார். ஆல்ரெடி 7ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்காரு. செவ்வாயோட சேருவார் புதன். 3ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஃபேமிலியில குறிப்பா ஹஸ்பண்ட் இல்லனா வைஃப் கூட ஆர்கியூ பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. லைஃப் பார்ட்னருடைய ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதே சமயம் அக்டோபர் 9ஆம் தேதி சுக்கிர பகவானும் கன்னி ராசிக்கு மாறுவார். அதாவது மேஷ ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான் சுக்கிர பகவானுக்கு. கலத்திரக்காரகரும் பாத்தீங்கன்னா மறைவார் 6ஆம் வீட்டுல. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இருக்கிறது நல்லது. ஃபேமிலியில கெரியர் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. ஜாப் ஆர் பிசினஸ் எதுவா இருந்தாலும் சரி. சப்தமஸ்தானம் ரொம்ப பலமா இருக்கு. கூடவே பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி சூரிய பகவானும் சப்தமஸ்தானத்துக்கு மாறுவார். இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். அதாவது 7ஆம் வீடு பாத்தீங்கன்னா பலகீனம் அடையுது. 7ஆம் வீட்டுல மல்டிபிள் பிளானட்ஸ். மேஷ ராசிக்கு ஒரு நெகட்டிவான பிளானட்னு பார்க்கும்போது புதன் 3ஆம் வீட்டதிபதி, 6ஆம் வீட்டதிபதி, அஷ்டமாதிபதியான செவ்வாயோட சேருவார். கூடவே பஞ்சமாதிபதியான சூரியனும் பாத்தீங்கன்னா சேருவார். சூரியன் பஞ்சமஸ்தானாதிபதியா இருந்தாலும் அவரும் ஒரு பாவ கிரகம் தான். இப்படி ஒரு 3 கிரகங்களும் சேர்ந்து 7ஆம் வீட்டுல இருக்கிறதால லைஃப் பார்ட்னர் கூட பேசும்போது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. வீண் பேச்சு அவாய்ட் பண்றது நல்லது. பட் மற்றபடி ப்ரொஃபஷனல் லைஃப்ல பார்க்கும்போது ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு. குறிப்பா பினான்சியலாவும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாயுடைய பார்வை 2ஆம் வீட்டுல ரொம்ப பலமா இருக்கு. அது மட்டும் இல்லாம குரு அதிச்சார பயிற்சி. அதாவது அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாறுவார். அதாவது மேஷ ராசிக்கு 4ஆம் வீட்டுக்கு மாறுவார். சுகஸ்தானத்துக்கு மாறுவார். குருவுடைய பார்வை 8ஆம் வீடு, 10ஆம் வீடு, 12ஆம் வீட்டை பார்ப்பார். டெஃபினட்டா பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். பணப்புழக்கம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அதிகரிக்கும். கெரியர்லயும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது தெரியும். ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதால ஆல்ரெடி மேஷராசிக்காரங்களுக்கு குரு 9ஆம் வீட்டதிபதி, 12ஆம் வீட்டதிபதி 4ஆம் வீட்டுல உச்சமடைஞ்சு பார்ப்பாரு. கடகராசியில குரு பகவான் உச்சமடைவார்.
உச்ச குரு பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். கூடவே அவர் அஷ்டமஸ்தானத்தையும் பார்ப்பார், 12ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டில் இருக்கிற சனி பகவானையும் பார்ப்பார். செலவுகள் இருக்கும், பட் ஆனால் அது சுப செலவுகளா இருக்கும். கண்டிப்பா குட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் திடீர் பணவரவு, ஒரு எதிர்பார்க்காத ஒரு பணவரவுன்றது கண்டிப்பா இருக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு. அக்டோபர் 18ஆம் தேதிக்கு மேல ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அப்படின்றது கிடைக்கலாம் மேஷராசிக்காரங்களுக்கு 18th அக்டோபருக்கு மேல. ஏன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான அமைப்புன்னு சொல்லலாம். குரு பகவானுடைய பொசிஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. அதுலயும் அதிச்சார குரு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கண்டிப்பா கொடுப்பாரு. பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்ன்றது கண்டிப்பா கிடைக்கும். இதுவரையும் ஒரு கன்ஃபியூஷனான ஒரு மைண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களும் நல்ல ஒரு புது ஐடியா அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். நல்ல ஒரு புதிய முயற்சி அப்படின்றது கண்டிப்பா எடுப்பீங்க. அதுக்கேற்ற பலனும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு. இந்த அக்டோபர் மாதம் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டுல இருக்கிறதால வண்டி வாகன யோகம் ரொம்ப அற்புதமா இருக்கு. புது வெஹிக்கல்ஸ் வாங்குவீங்க, கார் இல்லைன்னா மோட்டார் சைக்கிள், இந்த மாதிரி பொருள் சேர்க்கை அப்படின்றது இந்த டைம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. 4ஆம் வீட்டுல இருக்கிற குரு பகவான் செலவுகள் கண்டிப்பா இருக்கும், பட் ஆனால் அது சுப செலவுகளா இருக்கும், குட் எக்ஸ்பென்ஸா இருக்கும்னு சொல்லலாம். 12ஆம் வீட்டுல சனி பகவான் இருந்தாலும் குருவுடைய 9ஆம் பார்வை 12ஆம் வீட்டையும் பார்ப்பாரு, 12ஆம் வீட்டுல இருக்கிற சனி பகவானையும் பார்ப்பாரு. அதனால நல்ல ஒரு செலவுகளா இருக்கும், சுப செலவுகளா இருக்கும். அதே சமயம் மந்த் எண்டுல, அதாவது அக்டோபர் 24ஆம் தேதி புதன் வந்து சப்தமஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மூவ் ஆவார், 8ஆம் வீட்டுக்கு மாறுவார். இது வந்து புதனுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு பொசிஷன் தான். மந்த் எண்டு இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். தனவரவு பெரிய அளவுக்கு இருக்கும். கண்டிப்பா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அப்படின்றத மந்த் எண்டுல பார்க்கலாம் மேஷராசிக்காரங்க. ரொம்ப பாசிட்டிவா இருக்கு மேஷராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம். ஓவராலா பாத்தீங்கன்னா மேஷராசிக்கு பிகினிங் ஆஃப் தி மந்த் ஒரு ஸ்லோ மூமெண்ட் அப்படின்றது தெரிஞ்சாலும் ஒரு அக்டோபர் 18ஆம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. அதுலயும் குறிப்பா பிகினிங் ஆஃப் தி மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா லைஃப் பார்ட்னருடைய விஷயத்துல தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான டைம் பீரியட் தான் ஓவராலா பார்க்கும்போது. பட் 18ஆம் தேதிக்கு மேல ரொம்ப எக்ஸலண்டா இருக்குன்னு கூட சொல்லலாம். ஃபினான்ஷியலாவும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல ஒரு growthன்றதை கண்டிப்பா பார்க்கலாம். ஆஃப்டர் 18th அக்டோபர் ஒரு எக்ஸலண்டான ஒரு மந்த்னு சொல்லலாம் மேஷராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் 2025. ரிஷபராசி அக்டோபர் 2025 அக்டோபர் மாதம் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு மந்த்னு சொல்லலாம். அதாவது மாதம் ஆரம்பிக்கும் போது பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் பாத்தீங்கன்னா குரு பகவான் 2ஆம் வீட்டுல தனஸ்தானத்துல ரொம்ப அற்புதமா இருக்காரு. 4ஆம் வீடு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருக்கு. சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4th ஹவுஸ்ல கேது சுக்கிரன் ஒரு நெகட்டிவான ஒரு காம்பினேஷன். பஞ்சமஸ்தானத்துல புதனும் சூரியனும் சேர்ந்திருக்காங்க, ஒரு நல்ல ஒரு பொசிஷன். 6ஆம் வீட்டுல செவ்வாயும் ரொம்ப பலமா இருக்காரு. 10ஆம் வீட்டுல ராகு, 11ஆம் வீட்டுல சனி பகவான் ஒரு எக்ஸலண்டான ஒரு பொசிஷன். ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாதம். பிகினிங் ஆஃப் தி மந்த் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு டைம் பீரியட். 4ஆம் வீட்டுல இருக்கிற கேது சுக்கிரன் மட்டும்தான் ஒரு நெகட்டிவான ஒரு காம்பினேஷன். சுகஸ்தானம் மட்டும்தான் கொஞ்சம் பலகீனமா இருக்கு. மற்ற பிளானட்ஸோட பொசிஷன்ஸ்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து அக்டோபர் 3ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுவார். அதாவது ரிஷபராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு மாறுவார். இது வந்து ஒரு எக்ஸலண்டான ஒரு பொசிஷன் ரிஷபராசிக்காரங்களுக்கு. பண வரவு அப்படின்றது பெரிய அளவுக்கு அதிகரிக்கும். புதன் வந்து 2ஆம் வீட்டதிபதி, 5ஆம் வீட்டதிபதி. 6ஆம் வீட்டுல மறைஞ்சாலும் நட்பு வீட்டுல இருப்பாரு. அதுலயும் குறிப்பா 6ஆம் வீட்டுல புதன்ன்றது ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான். ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அப்படின்றத பார்க்கலாம் ரிஷபராசிக்காரங்க பிகினிங் ஆஃப் தி மந்த்ல. அதே சமயம் சுக்கிரனும் 9ஆம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாறுவார். அதாவது ரிஷபராசிக்கு பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுவார். ஜாப்ல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு எக்ஸலண்டான ஒரு டைம் பீரியட். அதாவது ப்ரமோஷன் மாதிரி யாராவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப அனுகூலமா இருக்கு. 9ஆம் தேதிக்கு மேல நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு பிகினிங் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு. 17ஆம் தேதி சூரிய பகவானும் 6ஆம் வீட்டுக்கு மாறுவார். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ஒரு பொசிஷன் தான். 6ஆம் வீடு சூரியனுக்கு பலமா இருந்தாலும் அவர் நீச்சம் அடைவார் 6th ஹவுஸ்ல. பட் ஆனால் ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ஒரு பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். கடன் வாங்கல் கொடுக்கல இருந்த பிரச்சனை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளியர் ஆகும். பட் அதே சமயம் குருவுடைய அதிச்சார பயிற்சி, அதாவது அக்டோபர் 18ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாறுவார். ரிஷப ராசிக்காரங்களுக்கு 2ஆம் வீட்டுல இருந்து 3ஆம் வீட்டுக்கு மாறுவார். குரு பகவான் உச்சம் அடைஞ்சிருப்பாரு கடக ராசியில. பட் அதே சமயம் ரிஷப ராசிக்கு அஷ்டமாதிபதி 11ஆம் வீட்டு அதிபதி, லாபாதிபதி, அஷ்டமாதிபதி, மாரகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டுக்கு மாறுவார். குருவுடைய ஸ்ட்ரென்த் நல்லா இருந்தாலும் அவருடைய பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பலகீனமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு 18ஆம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய டைம் பீரியட் ரிஷபராசிக்காரங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா வேலையில, ஜாப்ல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உயர் அதிகாரி ஏதாவது பேசினாலும் முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது நல்லது. அக்டோபர் 18ஆம் தேதிக்கு மேல பிசினஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் அப்படின்றது தெரியலாம். எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாபம் வராம போகலாம். பிசினஸ் ஆர் ஜாப் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது ரிஷபராசிக்காரங்க. ஏன்னா இந்த குரு அதிச்சார பயிற்சி வந்து ஒரு நார்மலான ஒரு பொசிஷன் தான் ரிஷபராசிக்கு. குருவுடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பலத்தை கண்டிப்பா கொடுக்கும். அதாவது ரிஷபராசிக்கு 7ஆம் வீடு, 9ஆம் வீடு, 11ஆம் வீடு, இந்த 3 ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்ப்பாரு. மேரேஜ் ஆகாம யாராவது இருந்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. ஒரு ஷார்ட் டைமா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். 9ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்க்கறதால தகப்பனார் வழியில ஒரு பெரிய லாபம் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். அதே சமயம் லாபஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கறதால மூத்த சகோதரர் வழியில ஒரு லாபம்ன்றது கண்டிப்பா கிடைக்கும். அதாவது எல்டர் சிப்ளிங்ஸால ஒரு பெரிய லாபம்ன்றது கண்டிப்பா பார்க்கலாம். குருவுடைய பார்வை பலம் ரொம்ப நல்லா இருக்கு. பட் அதே சமயம் அவருடைய பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். 3ஆம் வீடு மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்றது அதிகரிக்கும். மானசிகமா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய ஒரு டைம் பீரியட். எதுவா இருந்தாலும் ஒண்ணுக்கு ஒரு 2 வாட்டி வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது. ஏதாவது மேஜர் டிசிஷன் நீங்க எடுக்க போறீங்கன்னா கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு யோசிச்சு நீங்க முடிவெடுங்க. எதுவா இருந்தாலும் சரி, எந்த ஒரு டிசிஷனா இருந்தாலும் சரி, கெரியர் ஆர் பர்சனல் லைஃப்ல எதுவா இருந்தாலும் சரி. ஏன்னா நீங்க யோசிக்காம பண்ற விஷயங்களால பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு கன்ஃபியூஷனான ஒரு மைண்ட் ஸ்டேஜும் உருவாகலாம். பெரியவங்களுடைய அட்வைஸை நீங்க இந்த டைம்ல எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு கன்ஃபியூஷனான ஒரு மைண்ட் செட் இருந்ததுன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட இல்லைன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிவெடுக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்களா சொந்தமா முடிவெடுக்கிறத விட ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட்டோட டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப நல்லது. குரு வந்து கொஞ்சம் பலகீனமான ஒரு பொசிஷன்ல இருக்காரு. அதே சமயம் வீண் செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாம். செலவுகளை கொஞ்சம் பார்த்து பண்றது நல்லது. எக்ஸ்பென்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. இந்த டைம் பீரியட்ல ஓவர் திங்கிங்கையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. தேவையில்லாம யோசிக்கிறதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு மெடிடேட் பண்றது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ரெமெடி அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம். ஏன்னா ஒரு கன்ஃபியூஷன் அப்படின்றது உருவாகலாம். அக்டோபர் மந்த்ல குரு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷனுக்கு மாறுறாரு. சினி ஃபீல்ட்ல இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா மீடியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் நெகட்டிவான ஒரு டைம்னு சொல்லலாம். ரிஷபராசிக்காரங்க மீடியாவில் யாராவது இருந்தீங்கன்னா ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ஒரு ஆவரேஜான ஒரு மந்த்னு சொல்லலாம். பிகினிங் ஆஃப் தி மந்த் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான டைமா இருந்தாலும் ஒரு 18ஆம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய டைம் பீரியட். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கெரியர்ல ஓவர் திங்கிங்கையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு மந்த்னு சொல்லலாம் அக்டோபர் 2025. மிதுன ராசி அக்டோபர் 2025 மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு எக்ஸலண்டான ஒரு மந்த்னு சொல்லலாம் இந்த அக்டோபர் மாதம். அதாவது பிகினிங் ஆஃப் தி மந்த் பிளானட்ஸோட பொசிஷன்ஸ்லாம் ஒரு நார்மலான ஒரு பொசிஷன் தான். ஜன்ம ராசிலேயே குரு பகவான் 3ஆம் வீடு உபஜயஸ்தானத்துல சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்திருப்பாங்க. நல்ல ஒரு பொசிஷன் சொல்லலாம். அதே சமயம் 4ஆம் வீட்டுல புதனும் சூரியனும் சேர்ந்திருப்பாங்க. இதுவும் ஒரு நியூட்ரலான ஒரு பொசிஷன் தான். பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய், 9ல ராகு, 10ஆம் வீட்டுல சனி பகவான் வக்ர நிலையில இருப்பார். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான ஒரு பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு. குறிப்பா 3ஆம் வீடு ரொம்ப பலமா இருக்கு. தைரியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டுல கேதுவும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பாங்க. உங்க தைரியத்தால தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லாபம் அப்படின்றது கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டுல சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பாங்க. புத ஆதித்ய யோகம்ன்றது உருவாகி இருக்கும் 4ஆம் வீட்டுல. புதன் மிதுன ராசிக்காரங்களுக்கு ராசியாதிபதி 4ஆம் வீட்டு அதிபதி. 4ஆம் வீட்டுல இருந்து 10ஆம் வீட்டையும் பார்ப்பாரு. கெரியர்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான ஒரு டைம் பீரியட். ஆல்ரெடி 8ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதியான சனி பகவான் 10ஆம் வீட்டுல ஜீவனஸ்தானத்துல ரொம்ப பலமா இருக்காரு. இப்ப சனி பகவான் புதனையும் புதன் வந்து சனி பகவானையும் பார்ப்பாங்க. ஒரு மியூச்சுவல் ஆஸ்பெக்ட் அப்படின்றது இருக்கும். கெரியரை பொறுத்தவரையும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு டைம்னு சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு பிகினிங் ஆஃப் தி மந்த்லயே. அதே சமயம் பஞ்சமஸ்தானத்துல இருக்கிற செவ்வாய் இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு காம்பினேஷன் தான். அதாவது 6ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பஞ்சமஸ்தானம் 5ஆம் வீட்டுல இருக்காரு, சந்தானஸ்தானத்துல இருக்காரு. பசங்களால வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பசங்களுடைய ஹெல்த்லயும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆல்ரெடி பஞ்சமாதிபதியான சுக்கிரன் கேதுவோட சேர்ந்திருப்பாரு. 6ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாயும் பஞ்சமஸ்தானத்துல இருக்காரு. சில்ட்ரன்ஸோடைய ஹெல்த்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. பசங்க கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு பிகினிங் ஆஃப் தி மந்த் மிதுன ராசிக்காரங்களுக்கு. பட் அதே சமயம் அக்டோபர் 3ஆம் தேதி புதன் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுவார். புதன் வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான பிளானட்டா இருந்தாலும் 6ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாயோட சேருவார். உங்களுடைய ஹெல்த்லயும் ரொம்ப கவனமா இருக்கணும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. அதே சமயம் அக்டோபர் 9ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாறுவார். இது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சுக்கிரன் 4ஆம் வீட்டுல நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் நீச்ச பங்கம் ஆயிருப்பார். அதாவது சுக்கிர பகவான் புதனுடைய வீட்லயும் புதன் வந்து சுக்கிர பகவானுடைய வீட்லயும் பரிவர்த்தனையில இருப்பாங்க. பரிவர்த்தனை யோகம் அப்படின்றது உருவாகி இருக்கும். மிதுன ராசிக்கு புதன் வந்து ராசியாதிபதி 4ஆம் வீட்டு அதிபதி, சுக்கிரன் வந்து பஞ்சமாதிபதி 12ஆம் வீட்டு அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. இவங்க 2 பேரும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதால ஒரு பெரிய யோகம் அப்படின்றது உருவாகும். 9ஆம் தேதிக்கு மேல நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். 9th அக்டோபருக்கு மேல குறிப்பா கெரியர்ல ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜாப் ஆர் பிசினஸ் எதுவா இருந்தாலும் சரி, ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் மாதிரி அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ப்ரமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரிலாம் அமையலாம். பிசினஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கண்டிப்பா பார்ப்பீங்க. ஒரு எக்ஸலண்டான ஒரு டைம்னு சொல்லலாம் கெரியரை பொறுத்தவரையும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. கூடவே அக்டோபர் 17ஆம் தேதி சூரிய பகவானும் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுவார். அதாவது துலா ராசிக்கு மாறுவார். சூரியனும் வந்து பாத்தீங்கன்னா நீச்சம் அடைஞ்சிருப்பாரு, நீச்ச பங்கமும் ஆயிருப்பாரு.
ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூரியன் வந்து துலா ராசியில சுக்கிர பகவானுடைய வீட்டில் நீச்சம் அடைஞ்சாலும் சுக்கிரன் வந்து கன்னி ராசியில புதனுடைய வீட்லையும் புதன் வந்து துலா ராசியில சுக்கிர பகவானுடைய வீட்லையும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதால சுக்கிரனும் சூரியனும் நீச்ச பங்கம் அடைஞ்சிருப்பாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய அதிச்சார பயிற்சி. இதுவரையும் ஜென்ம ராசியில இருந்த குரு பகவான் அதிச்சார பயிற்சியா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடான கடக ராசிக்கு மாறுவார். தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டுக்கு மாறுவார். உச்ச நிலையை அடைவார் குரு பகவான். அதாவது கடகராசி குரு பகவானுக்கு உச்ச வீடு. நல்ல ஒரு எக்ஸலண்டான ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்றது குரு பகவானுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு டைம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். பணப்புழக்கம் பெரிய அளவுக்கு அதிகரிக்கும். ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அப்படின்றத பாப்பீங்க 18ஆம் தேதிக்கு மேல. ரொம்ப பாசிட்டிவா இருக்கு 18th அக்டோபருக்கு மேல. குடும்பத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு சூழல் அப்படின்றது உருவாகும். இதுவரையும் ஃபேமிலியில இருந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி பர்சனல் லைஃப்லயும் சரி ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்டிப்பா பார்ப்பீங்க. இதுவரையும் அந்த கன்ஃபியூஷன் அப்படின்றது கிளியர் ஆகும். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படின்றது கிடைக்கும். ஒரு சின்ன ரிலீஃப்ன்றது கண்டிப்பா கிடைக்கும். அதே சமயம் குருவுடைய பார்வை 5ஆம் பார்வை 7ஆம் பார்வை 9ஆம் பார்வை மிதுன ராசிக்கு 6ஆம் வீடு 8ஆம் வீடு 10ஆம் வீட்டை பார்ப்பாரு. ஜீவனஸ்தானத்துல ஆல்ரெடி சனி பகவான் ரொம்ப பலமா இருக்காரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி கெரியர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான ஒரு டைம் பீரியட் கெரியரை பொறுத்தவரையும். அதே சமயம் 6ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்க்கறதால கடன் வாங்கல் கொடுக்கல இருந்த சிக்கல் தீரும். கடன் கொடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வசூலாகும். கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கிளியர் பண்ணுவீங்க. அஷ்டமஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கறாரு. பூர்வீக சொத்து ஏதாவது பிரச்சனையில இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமா அமையும். சொத்து கைக்கு வரக்கூடிய டைம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். லீகல் லிட்டிகேஷன்ஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப அனுகூலமா இருக்குன்னு சொல்லலாம். ஹெல்த் இஷ்யூஸ் மாதிரி இதுவரையும் ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கிளியர் ஆகும். ரொம்ப பாசிட்டிவா இருக்குன்னு சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம். அதே சமயம் மந்த் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது அக்டோபர் 24ஆம் தேதி புதன் வந்து 6ஆம் வீட்டுக்கு மாறுவார். அதாவது துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாறுவார். பட் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா புதனுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் தான். 6th ஹவுஸ்ல மெர்க்குரி. மீடியால இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு டைம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். சுய தொழில் பண்றவங்களுக்கும் நல்ல ஒரு டைம் பீரியட். ஒரு எக்ஸலண்டான ஒரு மந்த்னு சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு. ஓவராலா மிதுன ராசிக்காரங்களுக்கு பிகினிங் ஆஃப் தி மந்த் ஒரு நார்மலான ஒரு டைம் பீரியடா இருந்தாலும் ஒரு 18th அக்டோபருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான ஒரு டைம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 10ஆம் தேதிக்கு மேலேயே ஒரு நல்ல ஒரு டைம் பீரியட் தான். பட் ஆனா ஒரு 18ஆம் தேதிக்கு மேல இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு எக்ஸலண்டான ஒரு கோல்டன் மந்த் அப்படின்னு சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் 2025. கடகராசி அக்டோபர் 2025. அக்டோபர் மாதம் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு மந்த்னு சொல்லலாம். அதாவது மாதம் ஆரம்பிக்கும் போது பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் பாத்தீங்கன்னா 2ஆம் வீடு தனஸ்தானம் குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டுல கேது பகவானும் சுக்கிரனும் சேர்ந்து இருப்பாங்க. இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். 2nd ஹவுஸ்ல கேதுவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது. 3ஆம் வீட்டுல சூரிய பகவான் பலமா இருந்தாலும் புதன் வந்து 3ஆம் வீட்டுல ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன். புதன் வந்து அவருடைய சொந்த ராசியில இருந்தாலும் பொசிஷன் வைஸ் பார்க்கும்போது ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். 3ஆம் வீட்டுல இருக்காரு. அதே சமயம் அர்த்தாஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டுல செவ்வாய் வந்து கடகராசிக்காரங்களுக்கு ஒரு யோக கிரகம். பட் ஆனா பாவ கிரகம் அர்த்தாஷ்டமஸ்தானத்துல இருக்காரு. மற்ற மேஜர் பிளானட்ஸ் அதாவது அஷ்டமஸ்தானத்துல ராகு பகவான், 9ஆம் வீட்டுல சனி, 12ஆம் வீட்டுல குரு, இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன்ல தான் இருக்காங்க. ஒரு ஆவரேஜான ஒரு மந்த்னு சொல்லலாம் கடகராசிக்காரங்களுக்கு. குறிப்பா பிகினிங் ஆஃப் தி மந்த்லயே மணி ஷார்டேஜ் அப்படின்றது தெரியலாம். அதாவது 2ஆம் வீடு ரொம்ப பலகீனமா இருக்கு. வெல்த்துக்கு காரகர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் கேது பகவானோட சேர்ந்திருக்காரு. இதுவே ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரங்களுக்கு. அஷ்டமஸ்தானத்துல ராகுவும் மறைஞ்சிருக்காரு. உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டுல புதனும் சூரியனும் சேர்ந்திருக்காங்க. இது மட்டும்தான் ஒரு சின்ன பாசிட்டிவ். அதாவது சூரியன் 3ஆம் வீட்டுல இருக்கிறது உங்க தைரியத்தால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லாபம் அப்படின்றது கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். மற்றபடி ஒரு ஆவரேஜான ஒரு டைம் தான் பிகினிங் ஆஃப் தி மந்த் கடகராசிக்காரங்களுக்கு. பட் அதே சமயம் அக்டோபர் 3ஆம் தேதி புதன் வந்து கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுவார். இது வந்து ஒரு மைனர் ரிலீஃப், ஒரு சின்ன ரிலீஃப் அப்படின்றது கிடைக்கும். புதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் வீடு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். 3rd அக்டோபருக்கு மேல பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு டைம், ஒரு சின்ன ரிலீஃப் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். அக்டோபர் 9ஆம் தேதி சுக்கிர பகவானும் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாறுவார். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் தான். நல்ல ஒரு பொசிஷன் சுக்கிர பகவானுக்கு. இதுவரையும் கேதுவோட சேர்ந்திருந்த சுக்கிரன் 3ஆம் வீட்டுல சூரியனோட சேருவார். நல்ல ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகம். அதாவது கடகராசிக்கு 3ஆம் வீட்டதிபதி 12ஆம் வீட்டதிபதியான புதன், 4ஆம் வீட்டதிபதி 11ஆம் வீட்டதிபதியான சுக்கிரனோட பரிவர்த்தனையாயிருப்பார். சுக்கிரன் வந்து புதனுடைய கன்னி ராசியிலையும் புதன் வந்து சுக்கிர பகவானுடைய துலா ராசியிலையும் மாறி இருப்பாங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆயிருப்பாங்க. இது வந்து பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான். ஒரு 3ஆம் தேதிக்கு மேலேயே ஒரு மைனர் சேஞ்ச் அப்படின்றது எதிர்பார்க்கலாம் கடகராசிக்காரங்க. நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்ச். அது ஒரு 9ஆம் தேதிக்கு மேல இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். குறிப்பா கெரியர்ல பண வரவும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பிகினிங் ஆஃப் தி மந்த் கடகராசிக்காரங்களுக்கு. பட் அதே சமயம் அக்டோபர் 17ஆம் தேதி சூரிய பகவான்
கடகராசிக்கு 3ஆம் வீட்ல இருந்து 4ஆம் வீட்டுக்கு மாறுவாரு. ஆல்ரெடி 4ஆம் வீட்டுல செவ்வாயும் புதனும் சேர்ந்திருப்பாங்க. இப்ப சூரியனும் ஜாயின் பண்ணுவாரு. இதுவரையும் பாசிட்டிவா இருந்த சூரியன் ஒரு நெகட்டிவான பொசிஷனுக்கு மாறுறாரு. ஒரு 17ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது கடகராசிக்காரங்க. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் உடைய ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும். சூரியன் 10ஆம் வீட்டையும் பார்ப்பாரு. சூரியன், செவ்வாய், புதன் 3 கிரகங்களும் 10ஆம் வீட்டை பார்ப்பாங்க. அப்பா இல்லைன்னா அம்மாவுடைய ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அதே சமயம் அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவானும் ஜென்ம ராசிக்கே மாறுவார். இது ஒரு நெகட்டிவான ஒரு டைம் தான் கடகராசிக்காரங்களுக்கு. இந்த அதிச்சார குரு, இதுவரையும் மிதுன ராசியில இருந்த குரு பகவான் அதிச்சார குருவா கடகராசிக்கு மாறுவார். கடகராசி குரு பகவானுக்கு உச்சஸ்தானமா இருந்தாலும் ஜென்ம குரு அப்படின்றது ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். ஒரு கன்ஃபியூஷன் அப்படின்றத கிரியேட் பண்ணுவார் குரு பகவான். மனக்குழப்பத்தை உண்டாக்குவார். கெரியர்லயும் ஒரு டல்லான ஒரு டைம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். பெரியவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுறது நல்லது. பேச்சால பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஜாப்ல இருக்கிறவங்களும் உயர் அதிகாரி ஏதாவது பேசினாலும் முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது நல்லது. இல்லைன்னா பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஜாப் சேஞ்ச் பண்ற ஐடியா இருந்ததுன்னா இப்போதைக்கு பண்ண வேணாம். ஏன்னா இது அந்த அளவுக்கு நல்ல ஒரு டைம் கிடையாது. ஜாப் சேஞ்சுக்கு இருக்கிற ஜாப்லயே கண்டினியூ பண்றது நல்லது. பிசினஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு மந்தமான ஒரு டைம் பீரியட் தான். ஒரு ஸ்லோ மூமெண்ட் அப்படின்றது தெரியலாம். குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரலாம். கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஆல்ரெடி வாக்குஸ்தானம் 2ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா கேது பகவான் ஒரு நெகட்டிவான பொசிஷன்ல இருக்காரு. இப்ப குரு பகவானும் ஜென்ம ராசிக்கே மாறுவார். ஒரு 18ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரங்களுக்கு. பட் அதே சமயம் குருவுடைய பார்வை 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடு இந்த 3 இடத்தையும் பாத்தீங்கன்னா பாக்குறாரு. பசங்களால ஒரு சின்ன லாபம் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். லைஃப் பார்ட்னர் மூலியமாவும் ஒரு சின்ன லாபம் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். அதாவது ஹஸ்பண்ட் இல்லைன்னா வைஃபால பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லாபம் அப்படின்றது கிடைக்கும். தகப்பனார் வழியிலையும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். தகப்பனார் மூலியமாகவோ இல்லைன்னா தகப்பனார் வழி உறவுகளாலேயோ பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கலாம். இந்த 3 விஷயங்களும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கு கடகராசிக்காரங்களுக்கு. பட் ஆனா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஜென்ம குரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நெகட்டிவான ஒரு டைம் பீரியட் தான். கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மேஜர் டிசிஷன் நீங்க ஏதாவது எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா 1க்கு 2 வாட்டி நீங்க யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது. இல்லைன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயோ லைஃப் பார்ட்னர் கூடயோ டிஸ்கஸ் பண்ணிட்டு டிசிஷன் எடுக்கிறது நல்லது. நீங்க சொந்தமா பாத்தீங்கன்னா எதுவும் முடிவு எடுக்காதீங்க. அது தப்பா அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையா ஹேண்டில் பண்றது நல்லது கடகராசிக்காரங்க. ஓவராலா கடகராசிக்காரங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு டைம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். பிகினிங் ஆஃப் தி மந்த் ஓரளவுக்கு சுமாரா இருந்தாலும் ஒரு 3ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டைம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன ரிலீஃப் அப்படின்றது எதிர்பார்க்கலாம் ஒரு 18ஆம் தேதி வரையும். பட் அகைன் ஒரு 17-18ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்றது கொஞ்சம் அதிகரிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது கடகராசிக்காரங்க. ஒரு ஆவரேஜான ஒரு டைம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரங்களுக்கு அக்டோபர் 2025. சிம்ம ராசி அக்டோபர் 2025. அக்டோபர் மாதம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு மந்த் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் எல்லாம் மந்த் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஜென்ம ராசியிலேயே கேது பகவானும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பாங்க. இது ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான அம்சம் அப்படின்னு சொல்லலாம். தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டுல சூரியனும் புதனும் சேர்ந்திருக்காங்க. இது ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு காம்பினேஷன். 3ஆம் வீட்டுல செவ்வாய் ரொம்ப பலமா இருக்காரு. மற்ற பிளானட்ஸ் மேஜர் பிளானட்ஸ் பார்க்கும்போது சப்தமஸ்தானத்துல ராகு கொஞ்சம் நெகட்டிவான பொசிஷன், அஷ்டமத்துல சனி மறைஞ்சிருக்காரு, லாபஸ்தானத்துல குரு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காரு. இதுதான் பாத்தீங்கன்னா மாதம் ஆரம்பிக்கும் போது பிளானட்ஸோட பொசிஷன் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. ஜென்ம ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதால கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. கோபத்தால பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வரலாம். ஜென்ம ராசியிலேயே கேது பகவானும் சுக்கிரனும் சேர்ந்திருக்காங்க. இது ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான ஒரு அம்சம். ஆல்ரெடி சப்தமஸ்தானத்துல ராகு, அதே சமயம் சுக்கிரன் கலத்திரக்காரகரான சுக்கிரனும் 7ஆம் வீட்டை பாப்பாரு. கேதுவோட சேர்ந்திருக்காரு. லைஃப் பார்ட்னர் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பிகினிங் ஆஃப் தி மந்த்லயே. அதுலயும் குறிப்பா பிசினஸ்ல இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். குறிப்பா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது பிகினிங் ஆஃப் தி மந்த்ல. பட் அதே சமயம் பினான்சியலா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதாவது தனஸ்தானம் குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீடு சூரிய பகவான் புதனோட சேர்ந்திருக்காரு. ராசியாதிபதி 2ஆம் வீட்டுல இருக்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு அம்சம். ஆல்ரெடி லாபஸ்தானத்துல குரு பகவானும் ரொம்ப பலமா இருக்காரு. பணப்புழக்கம்ன்றது அதிகமா இருக்கும் பிகினிங் ஆஃப் தி மந்த் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. தைரியஸ்தானமும் ரொம்ப பலமா இருக்கு. சகோதரர் வழியில ஒரு பெரிய லாபம்ன்றது கண்டிப்பா கிடைக்கும். அதே சமயம் அக்டோபர் 3ஆம் தேதி புதன் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுவாரு. இது கொஞ்சம் நெகட்டிவான ஒரு பொசிஷன் சொல்லலாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. புதன் செவ்வாயோட சேருவாரு. 3ஆம் வீட்டுல ஆல்ரெடி செவ்வாய் இருக்காரு. செவ்வாயோட ஜாயின் பண்ணுவாரு. ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் குருவுடைய பார்வை பாத்தீங்கன்னா புதன் மேல இருக்கு. குரு புதனையும் செவ்வாயையும் பாப்பாரு 5ஆம் பார்வையா. அதனால பிசினஸ்ல ஓரளவுக்கு ஒரு நல்ல டைம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஜாப் ஆர் பிசினஸ் எதுவா இருந்தாலும் சரி ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றத கண்டிப்பா பாப்பீங்க. தந்தை வழியில ஒரு பெரிய லாபம்ன்றது கண்டிப்பா கிடைக்கும் 3ஆம் தேதிக்கு மேல. அதே சமயம் அக்டோபர் 9ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாறுவார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு மாறுவார்.
பணப்புழக்கம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அதிகரிக்கும். ஆல்ரெடி புதன் வந்து துலா ராசி சுக்கிர பகவானுடைய வீட்டில் இருக்காரு. சுக்கிரன் வந்து புதனுடைய வீடு. பரிவர்த்தனை யோகம் அப்படின்றது உண்டாகும். இந்த பரிவர்த்தனை யோகத்தால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அப்படின்றது கிடைக்கலாம். 3ஆம் தேதிக்கு மேலேயே ரொம்ப நல்லா இருக்கு. 9ஆம் தேதிக்கு மேல இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி மணி ரிலேட்டடா பார்க்கும்போது. பட் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சனி பகவானுடைய பார்வையும் 2ஆம் வீட்டில் இருக்கிறதால பேசும்போது மட்டும் கொஞ்சம் கனிவா பேசுறது நல்லது சிம்ம ராசிக்காரங்க. அதே சமயம் அக்டோபர் 17ஆம் தேதி சூரிய பகவான் 2ஆம் வீட்டில இருந்து மூவ் ஆகி 3ஆம் வீட்டுக்கு மாறுவார். உபஜயஸ்தானத்துக்கு மாறுவார். இது சூரியனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான ஒரு பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி 3ஆம் வீட்டில் புதனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்காங்க. இப்போ சூரியனும் ஜாயின் பண்ணுவார். ராசியாதிபதியான சூரியன் 3ஆம் வீட்டுக்கு மாறினதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். குறிப்பா மீடியால இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லலாம். கவர்மெண்ட் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு எக்ஸலண்டான ஒரு டைம் பீரியட். அரசு வழியில் உங்களுக்கு ஏதாவது வேலைகள் நடக்க வேண்டி இருந்ததுன்னா ரொம்ப சாதகமாக இருக்குது இந்த டைம் பீரியட்ல. அதுலேயும் மிலிட்ரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அனுகூலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் 17th அக்டோபருக்கு மேலே. பட் அதே சமயம் அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் அதிச்சார பயிற்சியா 12ஆம் வீட்டுக்கு மாறுவார். இது வந்து ஒரு சின்ன மைனஸ் தான். செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். எக்ஸ்பென்ஸ்ன்றது கொஞ்சம் அதிகமாகும். விரயஸ்தானத்துல குரு பகவான். பட் ஆனா குரு பகவான் வந்து உச்சஸ்திதியில இருப்பாரு. ஒரு எக்ஸால்டட் பொசிஷன்ல இருப்பாரு. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திடீர் செலவுன்றது கொஞ்சம் வரலாம். பண விஷயத்துல கொஞ்சம் 18ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. செலவுகளை கொஞ்சம் பார்த்து பண்றது நல்லது. கரெக்டா பிளான் பண்ணிக்கிறது நல்லது ஒரு 18th அக்டோபருக்கு மேல. பட் ஆனா அதே சமயம் குருவுடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு 4ஆம் வீடு, 6ஆம் வீடு, 8ஆம் வீடுன்னு பாக்குறாரு. 4ஆம் வீடு சுகஸ்தானத்தை பாக்குறதால வண்டி வாகன யோகம்ன்றது உண்டாகும். புது வண்டி வாங்குறதுக்கு ரொம்ப அனுகூலமா இருக்கு இந்த டைம் பீரியட். 6ஆம் வீட்டையும் குரு பகவான் பாக்குறதால கடன் வாங்கல் கொடுக்கல இருந்த பிரச்சனை வந்து விலகும். நீங்க கடன் கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு பணம் வசூலாகும். கடன் வாங்கியிருந்தாலும் கிளியர் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. அஷ்டமஸ்தானத்தையும் குரு பகவான் பாக்குறாரு. ஒரு திடீர் பண வரவுன்றது கண்டிப்பா இருக்கும். ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அப்படின்றதும் கண்டிப்பா கிடைக்கும் 18ஆம் தேதிக்கு மேல. சொத்து பிரச்சனை ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமா அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது லீகல் லிட்டிகேஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கூட அது உங்களுக்கு ஃபேவரா அமையறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் ஆனா வண்டி வாகனத்துல போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் வக்ர நிலையில இருக்காரு. வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஓட்டுறது நல்லது. டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. சின்ன சின்ன இன்ஜூரிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. மற்றபடி சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு 18ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் அக்டோபர் 24ஆம் தேதி புதன் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாறுவார். இது வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு பொசிஷன் தான். புதன் வந்து 2ஆம் வீட்டதிபதி, லாபாதிபதி, சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டுக்கு மாறுறாரு. கெரியர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்த் எண்ட்ல ஒரு பெரிய சேஞ்ச் அப்படின்றத பாப்பீங்க. நல்ல ஒரு சேஞ்ச் தான், பாசிட்டிவான ஒரு சேஞ்ச். ஜாப் ஆர் பிசினஸ் எதுவா இருந்தாலும் சரி. குறிப்பா பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு எக்ஸலண்டான ஒரு டைம்னு சொல்லலாம். மந்த் எண்டில், அதாவது 24ஆம் தேதிக்கு மேல நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட்ன்றது கண்டிப்பா பாப்பீங்க. அதுலயும் குறிப்பா அக்கௌண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. அதாவது பேங்கிங் ரிலேட்டடான ஃபீல்ட்ல இருக்கிறவங்களும் சரி, ஷேர் மார்க்கெட் மாதிரியான ஃபீல்ட்ல இருக்கிறவங்களும் சரி, ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாம் 24th மேல. பட் அதே சமயம் குருவுடைய அதிச்சார பயிற்சியால ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சிம்மராசிக்காரங்க. குரு பகவான் 12ஆம் வீட்டுக்கு மாறுவார். உச்ச நிலையில இருந்தாலும் தூக்கமின்மையால பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஹெல்த்தை கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது. அதே சமயம் ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்றது நல்லது. நல்ல ஒரு ஹெல்தியான ஃபுட் சாப்பிடுறது நல்லது இந்த டைம்ல. மற்றபடி ஓவராலா சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு டைம் பீரியட் தான். பிகினிங் ஆஃப் தி மந்தே சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு எக்ஸலண்டா இருக்கும்னு சொல்லலாம். பட் அதே சமயம் மிடில் ஆஃப் தி மந்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுல இந்த குரு அதிச்சார பயிற்சி நடக்கக்கூடிய டைம்ல 18ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. பட் அகைன் ஒரு 24ஆம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான ஒரு டைம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஓவராலா ஒரு ஆவரேஜான ஒரு டைம்னு சொல்லலாம் சிம்மராசிக்காரங்களுக்கு அக்டோபர் 2025. கன்னிராசி அக்டோபர் 2025 கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு எக்ஸலண்டான ஒரு மந்த்னு சொல்லலாம். அக்டோபர் மாதம், அதாவது பிகினிங் ஆஃப் தி மந்த்ல பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் பார்க்கும்போது ஜென்ம ராசியிலேயே புதனும் சூரியனும் சேர்ந்திருப்பாங்க. புத ஆதித்ய யோகம்ன்றது உருவாகி இருக்கும் ஜென்ம ராசியில. அதே சமயம் சப்தமஸ்தானத்துல இருக்கிற சனி பகவான் ஜென்ம ராசியையும் ஜென்ம ராசியில இருக்கிற புதனையும் சூரியனையும் பார்ப்பாங்க. இது வந்து ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் வாக்குஸ்தானத்துல செவ்வாய் 2ஆம் வீட்டுல, 12ஆம் வீட்டுல சுக்கிரனும் கேதுவும் மறைஞ்சிருப்பாங்க. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு காம்பினேஷன் தான். பிகினிங் ஆஃப் தி மந்த் ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் அப்படின்றது தெரியலாம் கன்னிராசிக்காரங்களுக்கு. குறிப்பா பேச்சில் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க ஈகோவால வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வரலாம். பிகினிங் ஆஃப் தி மந்த்ல சூரியன் வந்து ஜென்ம ராசிலேயே இருக்காரு. சூரியனை வந்து சனி பகவானும் சூரியனும் பார்ப்பாங்க. ஒரு மியூச்சுவல் ஆஸ்பெக்ட் அப்படின்றது இருக்கு. ஈகோ கிளாஷ் அப்படின்றது வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது பிகினிங் ஆஃப் தி மந்த்ல கன்னிராசிக்காரங்க. பட் அதே சமயம் அக்டோபர் 3ஆம் தேதி புதன் வந்து கன்னிராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுவார். இது வந்து டெஃபினட்டா ஒரு பாசிட்டிவான ஒரு டைம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மைனர் ரிலீஃப் அப்படின்றது கிடைக்கும். குறிப்பா பினான்சியலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் அப்படின்றத பாப்பீங்க. பாசிட்டிவ் சேஞ்ச். ஒரு பணப்புழக்கம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கும்னு சொல்லலாம் 3ஆம் தேதிக்கு மேல. பட் அகைன் சுக்கிர பகவானும்
12ஆம் வீட்ல இருந்து ஜென்ம ராசிக்கு மாறுவார் அக்டோபர் 9ஆம் தேதி. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அம்சம், நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு அம்சம். இதுவரையே இருந்த அந்த மனக்குழப்பம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். பண வரவும் அதிகரிக்கும் 9ஆம் தேதிக்கு மேல. பட் அதே சமயம் லைஃப் பார்ட்னருடைய ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சுக்கிர பகவான் கலத்திரக்காரகர், ஜென்ம ராசியில இருப்பாரு. சனி பகவானுடைய பார்வையும் சுக்கிரன் மேல விழும். அதனால லைஃப் பார்ட்னருடைய ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. லைஃப் பார்ட்னர் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு 9ஆம் தேதிக்கு மேல. பட் அதே சமயம் அக்டோபர் 17ஆம் தேதி சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுவார். அதாவது 2ஆம் வீட்டுக்கு மாறுவார் உங்க ராசியில இருந்து. இது வந்து ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான் சூரிய பகவானுக்கு. பேச்சில மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி செவ்வாய் வந்து 2ஆம் வீட்டுல கொஞ்சம் பலமா இருக்காரு. இப்ப சூரியனும் ஜாயின் பண்ணுவாரு செவ்வாயோட. பேச்சுக்கு காரகரான புதனும் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் வீட்டுல இருக்காரு. பேச்சால பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அக்டோபர் மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்க பேச்சுல தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பேசும்போது யார் கூடயும் ஹார்ஷா மட்டும் பேசிடாதீங்க, கொஞ்சம் பார்த்து பேசுறது நல்லது. அதே சமயம் அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவானுடைய அதிச்சார பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டுக்கு மாறுவாரு. உச்ச நிலையில இருப்பாரு. இது வந்து ஒரு கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லலாம் 18ஆம் தேதிக்கு மேல. ஏன்னா குருவுடைய ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயம் அவருடைய பொசிஷனும் லாபஸ்தானத்துல ரொம்ப பலமா இருப்பாரு. அதனால கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லலாம் அக்டோபர் 18ஆம் தேதிக்கு மேல. மூத்த சகோதரர் வழியில ஒரு பெரிய லாபம் அப்படின்றது கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். எல்டர் சிப்லிங்ஸால ஒரு பெரிய லாபம்ன்றது கண்டிப்பா கிடைக்கும். பிசினஸ் அண்ட் ஜாப் ரெண்டு இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ன்றத பாப்பீங்க. குறிப்பா ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு இந்த அக்டோபர் 18ஆம் தேதிக்கு மேல ப்ரமோஷன், சேலரி இன்கிரிமெண்ட் மாதிரி அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஜாப்ல வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸை எட்டலாம் இந்த டைம் பீரியட்ல. அதே சமயம் பிசினஸ்லயும் சரி நல்ல ஒரு ப்ராஃபிட்ன்றதை கண்டிப்பா பாப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு எக்ஸலண்டான ஒரு டைம் பீரியட். கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு கோல்டன் டைம் பீரியட் அக்டோபர் 18ஆம் தேதிக்கு மேல. அதே சமயம் குருவுடைய பார்வை லாபஸ்தானத்துல இருக்கிற குரு பகவான் 5வது பார்வையா 3ஆம் வீட்டையும், 7வது பார்வையா 5ஆம் வீட்டையும், 9வது பார்வையா 7ஆம் வீட்டையும் பார்ப்பாரு. இந்த குரு பார்வையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கு. 3ஆம் வீடு, 5ஆம் வீடு, 7ஆம் வீடு. பசங்களால ஒரு பெரிய லாபம்ன்றது கண்டிப்பா கிடைக்கும். குரு அதிச்சார பயிற்சிக்கு அப்புறம் பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க கையால சுப நிகழ்ச்சி நடத்துவீங்க. செலவுகள் வந்து பாத்தீங்கன்னா சுப செலவுகளா இருக்கும் கண்டிப்பா. சகோதரர் வழியில ஒரு பெரிய லாபம்ன்றது கண்டிப்பா கிடைக்கும். மீடியால இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பெரிய லாபம் அப்படின்னு சொல்லலாம் 18th அக்டோபருக்கு மேல. கல்யாணம் ஆகாம யாராவது கன்னிராசிக்காரங்க இருந்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ரொம்ப அனுகூலமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குருவுடைய பொசிஷனும் சரி, பார்வையும் சரி, ஓவராலா ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம். அதே சமயம் மந்த் எண்டுல புதன் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாறுவார் அக்டோபர் 24ஆம் தேதி. இது வந்து புதனுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ன்றது அதிகமாகும். ஒரு மைனர் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ன்ற மன உளைச்சல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகரிக்கும். பட் இருந்தாலும் குருவுடைய பார்வை புதன் மேல இருக்கிறதால அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு தெரியாது. மோஸ்ட்லி பாசிட்டிவான ஒரு டைம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் கன்னி ராசிக்காரங்களுக்கு. ஓவராலா கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு எக்ஸலண்டான ஒரு மந்த்னு சொல்லலாம் அக்டோபர் 2025. பிகினிங் ஆஃப் தி மந்த் ஒரு ஸ்லோ மூமெண்ட் இருந்தாலும் ஒரு 3ஆம் தேதிக்கு மேலேயே ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் அப்படின்றத பார்க்கலாம். 9ஆம் தேதிக்கு மேல ரொம்ப எக்ஸலண்டான ஒரு டைம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுலயும் குறிப்பா 18ஆம் தேதிக்கு மேல ஒரு கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசிக்காரங்களுக்கு அக்டோபர் 2025. துலா ராசி அக்டோபர் 2025. அக்டோபர் மாதம் துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு மந்த் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மாதம் ஆரம்பிக்கும் போது பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஜென்ம ராசியிலேயே செவ்வாய், 5ஆம் வீட்டுல ராகு, 6ஆம் வீட்டுல சனி பகவான் ரொம்ப பலமா இருக்காரு. 9ஆம் வீட்டுல குருவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. லாபஸ்தானத்துல கேது, சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 12ஆம் வீட்டுல இருக்கிற புதனும் சூரியனும் ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. இவங்க மட்டும்தான் ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. ஜென்ம ராசியில இருக்கிற செவ்வாயும் ஓகே தான். ஹெல்த்ல மட்டும்தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் துலா ராசிக்காரங்க பிகினிங் ஆஃப் தி மந்த்ல. ஏன்னா ஜென்ம ராசியிலேயே சப்தமாதிபதியான செவ்வாய் இருக்காரு. ஹெல்த்ல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. லைஃப் பார்ட்னர் கூடயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சப்தமாதிபதியான செவ்வாய் சப்தமஸ்தானத்தை பார்க்கறது நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் கலத்திரக்காரகரான சுக்கிர பகவான் கேதுவோட சேர்ந்திருக்காரு. துலா ராசிக்காரங்களுக்கு ராசியாதிபதி அஷ்டமாதிபதி கேதுவோட ஜாயின் ஆயிருக்காரு. இதனால லைஃப் பார்ட்னர் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ஃபேமிலியில மட்டும். 12ஆம் வீடும் கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருக்கு. தூக்கமின்மையால பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது துலா ராசிக்காரங்க. அதே சமயம் அக்டோபர் 3ஆம் தேதி புதன் வந்து ஜென்ம ராசிக்கு மாறுவார். இதுவரையும் கன்னி ராசியில இருக்கிற புதன் துலா ராசிக்கு மாறுவார் 3ஆம் தேதிக்கு மேல. புதன் வந்து துலா ராசிக்காரங்களுக்கு 9ஆம் வீட்டதிபதி, 12ஆம் வீட்டதிபதி. ஒரு பாசிட்டிவான ஒரு பிளானட் தான். பட் இருந்தாலும் அவர் வந்து செவ்வாய் கூட ஜாயின் பண்ணுவார். மாரகாதிபதியான செவ்வாயோட சேருவார். இதனால மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது கொஞ்சம் அதிகரிக்கும். மன உளைச்சல் அப்படின்றது கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது நல்லது. ஹஸ்பண்ட் இல்லனா வைஃப் கூட கோவத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. வீண் கோவத்தால பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. செவ்வாய் வந்து ஜென்ம ராசியிலேயே இருக்கிறதால. அதே சமயம் அக்டோபர் 9ஆம் தேதி சுக்கிர பகவான் 12ஆம் வீட்டுக்கு மாறுவார். சுக்கிரனுக்கு 12ஆம் வீடு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் தான். நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு பொசிஷன் தான். அது மட்டும் இல்லாம பரிவர்த்தனை யோகமும் உண்டாகும்.
அதாவது புதன் வந்து சுக்கிர பகவானுடைய வீட்லயும் சுக்கிரன் வந்து புதனுடைய வீட்லயும் மாறி இருப்பாங்க. செலவுகள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகரிக்கும் 9ஆம் தேதிக்கு மேல. பட் ஆனா அது ஒரு குட் எக்ஸ்பென்ஸா தான் இருக்கும். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுப செலவுகளா தான் இருக்கும். கண்டிப்பா ஒரு சின்ன மைனர் ரிலீஃப் அப்படின்றது கிடைக்கும் 9ஆம் தேதிக்கு மேல. பிகினிங் ஆஃப் தி மந்த்ல ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் அப்படின்றது தெரிஞ்சாலும் ஒரு 9ஆம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பணப்புழக்கமும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகரிக்கும் இந்த டைம் பீரியட்ல. பட் அதே சமயம் அக்டோபர் 17ஆம் தேதி சூரிய பகவான் 12ஆம் வீட்ல இருந்து ஜென்ம ராசிக்கு மாறுவார். இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான் சூரியனுக்கு. சூரியன் வந்து லாபாதிபதி, பாதகாதிபதி, ஜென்ம ராசிக்கு மாறுவார். ஆல்ரெடி ஜென்ம ராசியில செவ்வாயும் புதனும் சேர்ந்திருக்காங்க. இவங்க கூட ஜாயின் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படின்றத அதிகரிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா இருக்கிறது நல்லது. ஏன்னா ஜென்ம ராசியிலேயே 3 கிரகங்கள். எந்த ஒரு டிசிஷனா இருந்தாலும் 1க்கு 2 வாட்டி யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது. ஒரு கன்ஃபியூஷன் அப்படின்றது உருவாகலாம். கூடவே வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவானும் 9ஆம் வீட்ல இருந்து 10ஆம் வீட்டுக்கு மாறுவார். குரு பகவானுக்கு கடகராசி உச்ச வீடு தான். நல்ல ஒரு எக்ஸால்டட் பொசிஷன்ல தான் இருப்பாரு. பட் இருந்தாலும் ஸ்தானப்படி பார்க்கும்போது துலா ராசிக்கு 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம். கெரியர்ல வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இடமாற்றம், வேலை மாற்றம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கெரியர்ல ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் அப்படின்றது தெரியலாம் அக்டோபர் 18ஆம் தேதிக்கு மேல. ஜாப் ஆர் பிசினஸ் எதுவா இருந்தாலும் சரி. அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் துலா ராசிக்காரங்களுக்கு. கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அரசு வேலையில இருக்கிறவங்களும் சரி, அரசு சார்ந்த தொழில் பண்றவங்களும் சரி, கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது 18ஆம் தேதிக்கு மேல. குருவுடைய அதிசார பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். 10ஆம் வீட்டுக்கு குரு பகவான் மாறுறது குறிப்பா கெரியர்ல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் குருவுடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா துலா ராசிக்கு 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, 6ஆம் வீடுன்னு பாக்குறாரு. பணப்புழக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தனஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதால. பட் ஆனா அதுக்கேற்ற செலவுகளும் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா 12ஆம் வீட்டுல சுக்கிர பகவானும் வந்து பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகத்துல இருக்காரு. வரவுக்கேற்ற செலவு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் 4ஆம் வீட்டையும் குரு பகவான் பாக்குறாரு. வண்டி வாகன யோகம் ரொம்ப அற்புதமா இருக்கு. புது வண்டி வாங்குறதுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த டைம் பீரியட்ல. 6ஆம் வீட்டையும் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் பாக்குறாரு. ருணரோக சத்ருஸ்தானம். கடன் வாங்கல் கொடுக்கல இருந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா கிளியர் ஆகும். அதே சமயம் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். உடல்நிலை சீராகும் அப்படின்னு சொல்லலாம். குருவுடைய பார்வை 6ஆம் வீட்ல இருக்கிறதால. குருவுடைய பார்வை பலம் ரொம்ப அற்புதமா இருக்கு. பட் அதே சமயம் அவருடைய பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம் ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். குறிப்பா கெரியர்ல, ஜாப் ஆர் பிசினஸ்ல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மந்த் எண்ட்ல அக்டோபர் 24ஆம் தேதி புதன் வந்து பாத்தீங்கன்னா துலா ராசியில இருந்து விருச்சிக ராசிக்கு மாறுவார். இது வந்து ஒரு சின்ன ரிலீஃப் அப்படின்றத கொடுக்கும் கண்டிப்பா. ஏன்னா புதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் வீடுன்றது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு பொசிஷன் தான். பணப்புழக்கம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகரிக்கும் இந்த டைம் பீரியட்ல. ஆல்ரெடி குருவுடைய பார்வையும் 2ஆம் வீட்ல இருக்கு. 9ஆம் வீட்டு அதிபதியான புதனும் 2ஆம் வீட்டுக்கு மாறுவார். மந்த் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் துலா ராசிக்காரங்க. ஓவராலா துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு மிக்சட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மந்த் அப்படின்னு சொல்லலாம். பிகினிங் ஆஃப் தி மந்த் ஒரு சுமாரான ஒரு டைமா இருந்தாலும் ஒரு 9ஆம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரிலீஃப் அப்படின்றது கிடைக்கும். ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் அப்படின்றத பாப்பீங்க அக்டோபர் 9ஆம் தேதிக்கு மேல. பட் அகைன் ஒரு 18ஆம் தேதிக்கு மேல கெரியர்ல, வேலையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய டைம் பீரியட். குறிப்பா ஜாப் ஆர் பிசினஸ் ரெண்டு இதுலயுமே கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய டைம் பீரியட். பட் அகைன் ஒரு 24ஆம் தேதிக்கு மேல, அதாவது மாத கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் அப்படின்றத பாப்பீங்க. குறிப்பா பணப்புழக்கம் அப்படின்றது அதிகரிக்கும் மந்த் எண்ட்ல. ஓவராலா ஒரு மிக்சட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மந்த் அப்படின்னு சொல்லலாம் துலா ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் 2025. விருச்சிக ராசி அக்டோபர் மாதம் 2025. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு எக்ஸலண்டான ஒரு மந்த் அப்படின்னு சொல்லலாம் அக்டோபர் மாதம். அதாவது பிகினிங் ஆஃப் தி மந்த் பிளானட்ஸோட பொசிஷன்ஸ்லாம் ரொம்ப சுமாரா இருக்கு. 12ஆம் வீட்டுல செவ்வாய் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன். லாபஸ்தானத்துல புதனும் சூரியனும் ரொம்ப பலமா இருப்பாங்க. அதே சமயம் 10ஆம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனும் ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன், கேதுவோடு சேர்ந்து இருப்பாரு. 5ஆம் வீட்டுல சனியும் ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன். 4ல ராகுவும் நெகட்டிவான ஒரு பொசிஷன். அஷ்டமஸ்தானத்துல குரு பகவான். பிகினிங் ஆஃப் தி மந்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் அப்படின்றது தெரியலாம். பிளானட்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன்ல தான் இருக்காங்க, புதன் சூரியனை தவிர்த்து. ஹெல்த் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மாதம் ஆரம்பிக்கும் போது ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. தூக்கமின்மையால பிரச்சனைகள் வரதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 10ஆம் வீட்டுல சுக்கிர பகவான் கேதுவோட சேர்ந்திருக்காரு. கெரியர்லயும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். ஜாப் ஆர் பிசினஸ் ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் அப்படின்றது தெரியலாம். செவ்வாயுடைய அஷ்டம பார்வையும் சப்தமஸ்தானத்துல இருக்கு. 7ஆம் வீட்டை பாக்குறாரு. இதனால லைஃப் பார்ட்னர் கூடயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது பிகினிங் ஆஃப் தி மந்த்ல விருச்சிக ராசிக்காரங்க. பட் அதே சமயம் அக்டோபர் 3ஆம் தேதி புதன் வந்து லாபஸ்தானத்துல இருந்து 12ஆம் வீட்டுக்கு மாறுவார். இது வந்து புதனுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். ஆல்ரெடி 12ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்காரு. செவ்வாயோட புதன் சேருவார். தூக்கமின்மையால பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரியா ரெஸ்ட் எடுக்காததால பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு 12ஆம் வீட்டுல இருக்கிற புதன் செவ்வாயால. பட் அகைன் 9ஆம் தேதி
சுக்கிர பகவான் 10ஆம் வீட்ல இருந்து 11ஆம் வீடு லாபஸ்தானத்துக்கு மாறுவார். இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அற்புதமா இருக்கு. சுக்கிர பகவான் கன்னி ராசியில நீச்சம் அடைஞ்சாலும் நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்றது உருவாகுது. அதாவது புதன் வந்து சுக்கிர பகவானுடைய வீட்டுல துலா ராசியிலையும், சுக்கிரன் வந்து புதனுடைய வீடு கன்னி ராசியிலையும் மாறி இருப்பாங்க. பரிவர்த்தனை யோகம் அப்படின்றது உருவாகுது. இதனால சுக்கிரனுடைய ஸ்ட்ரென்த் வந்து அதிகரிக்கும் லாபஸ்தானத்துல. 9ஆம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச் அப்படின்றத பாப்பீங்க. நல்ல சேஞ்ச், பாசிட்டிவான ஒரு சேஞ்ச் அப்படின்றத பாப்பீங்க. பண வரவு அப்படின்றது அதிகரிக்கும். சுக்கிரன் வந்து 7ஆம் வீட்டு அதிபதி, 12ஆம் வீட்டு அதிபதி. இதுவரையும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா கிளியர் ஆகும்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றது இருக்கும் லைஃப் பார்ட்னருக்குள்ள. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். அதே சமயம் அக்டோபர் 17ஆம் தேதி சூரியன் வந்து 11ஆம் வீடு லாபஸ்தானத்துல இருந்து 12ஆம் வீட்டுக்கு மாறுவாரு. 12ஆம் வீட்டுல சூரியன் இருக்கிறது ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். பட் இருந்தாலும் அவர் நீச்சபங்க ராஜயோகம் அடைவார். அதாவது துலா ராசியில நீச்சம் அடைஞ்சிருப்பாரு. துலா ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் புதனுடைய வீட்டுல பரிவர்த்தனை யோகத்துல இருப்பார். இதனால சூரிய பகவானும் நீச்சபங்க ராஜயோகம் அடைவார். அதனால சூரியனுடைய பொசிஷனும் ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ஒரு பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் 9ஆம் வீட்டுக்கு மாறுவார். இதுவரையும் அஷ்டமஸ்தானத்துல இருந்த குரு அதிச்சார பயிற்சியா 18ஆம் தேதி கடகராசிக்கு மாறுவார். இது வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லலாம். உச்சம் அடைஞ்சிருப்பார் குரு பகவான் கடகராசியில. உச்ச குரு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டான ஒரு ரிசல்ட்டை கண்டிப்பா கொடுப்பாரு. குரு 9ஆம் வீடுன்னு பார்க்கும்போது தகப்பனார் வழியில ஒரு பெரிய லாபம் அப்படின்றது கிடைக்கும். பூர்வீக சொத்து ஏதாவது பிரச்சனையில இருந்ததுன்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு எக்ஸலண்டான ஒரு பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானுடைய 9ஆம் வீடு. பண வரவு வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கும். இந்த டைம் பீரியட்ல ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அப்படின்றது கிடைக்கும். ஆல்ரெடி புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்துல இருப்பாங்க. இப்ப குரு பகவானும் 9ஆம் வீட்டுக்கு மாறினதுக்கு அப்புறம் செலவுகள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகரிக்கும். பட் ஆனா அது சுப செலவுகளா இருக்கும். பண வரவும் அதிகமா இருக்கும். இந்த டைம் பீரியட்ல ஒரு பாசிட்டிவான ஒரு டைம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அதே சமயம் குருவுடைய பார்வை விருச்சிக ராசிக்கு ஜன்ம ராசியை பார்ப்பாரு. 3ஆம் வீட்டையும் 5ஆம் வீட்டையும் பார்ப்பாரு. இதுவரையும் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே கிளியர் ஆகும், சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். இளைய சகோதரர் வழியிலையும் ஒரு பெரிய லாபம் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். ஜாப் அண்ட் பிசினஸ்ல ஒரு நல்ல ஒரு growth அப்படின்றத பாப்பீங்க. குறிப்பா ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட் மாதிரி அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு எக்ஸலண்டான ஒரு டைம் பீரியட். மீடியால இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு கோல்டன் டைம் பீரியட். அதாவது சினி ஃபீல்டு, யூடியூப் மாதிரியான ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு கோல்டன் டைம் 18th அக்டோபருக்கு மேல. அதே சமயம் இதுவரையும் மேரேஜ் ஆகாம யாராவது இருந்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க மேரேஜுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். குருவுடைய பார்வை வந்து ஜன்ம ராசியை பார்க்கறாரு. மேரேஜ் ஆகாதவங்களுக்கு மேரேஜ் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. குரு பார்வை பலம் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. அவருடைய பொசிஷனும் ரொம்ப நல்லா இருக்கு. ஓவராலா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மந்த் ஒரு எக்ஸலண்டான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிகினிங் ஆஃப் தி மந்த்ல பிரச்சனைகள் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணாலும் ஒரு 9ஆம் தேதிக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரிலீஃப் அப்படின்றது கிடைக்கும். அதுலயும் ஒரு 18ஆம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் அப்படின்றத கண்டிப்பா பாப்பீங்க. அதே சமயம் அக்டோபர் 24ஆம் தேதி புதன் வந்து 12ஆம் வீட்ல இருந்து ஜன்ம ராசிக்கு மாறுவார். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு பொசிஷன் தான். புதன் வந்து அஷ்டமாதிபதி, லாபாதிபதி, ஜன்ம ராசிக்கு வராரு. இருந்தாலும் குருவுடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா ஜன்ம ராசியையும் ஜன்ம ராசியில இருக்கிற புதனையும் பார்ப்பாங்க. இது வந்து டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் புதனும் கொடுப்பாரு. மந்த் எண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. குறிப்பா பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசி அக்டோபர் 2025. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஒரு எக்ஸலண்டான ஒரு டைம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மாதம் ஆரம்பிக்கும் போது பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் பாத்தீங்கன்னா குரு பகவான் 7ஆம் வீட்டுல இருப்பாரு மிதுன ராசியில. சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்து 9ஆம் வீட்டுல. 10ஆம் வீடு ரொம்ப பலமா இருக்கு. புதன் சூரியன் வந்து 10ஆம் வீட்டுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 11ஆம் வீடு லாபஸ்தானத்துல செவ்வாய், 3ஆம் வீட்டுல ராகு, அர்த்தாஷ்டமஸ்தானத்துல சனி பகவான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மாதம் ஆரம்பிக்கும் போது பிளானட்ஸோட பொசிஷன்ஸ். இதுல 9ஆம் வீடு ரொம்ப பலகீனமா இருக்கு. அதாவது சுக்கிர பகவானும் கேதுவும் சேர்ந்து 9ஆம் வீட்டுல இருக்காங்க தகப்பனாருடைய ஸ்தானத்துல. அப்பா கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்பாவுடைய ஹெல்த்லயும் ரொம்ப கவனமா இருக்கணும். அதே சமயம் லாங் டிராவல் பண்ணும்போதும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. தூர பயணம் மேற்கொள்ளும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. மத்தபடி பிகினிங் ஆஃப் தி மந்த் பிளானட்ஸோட பொசிஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. குருவுடைய பார்வை ராசியிலேயே இருக்கு. 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீடு ரொம்ப பலமா இருக்கு. புத ஆதித்ய யோகம் உருவாகி இருக்கு. புதன் வந்து 10ஆம் வீட்டுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. சூரியனோட சேர்ந்து இருக்காரு. தனுசு ராசிக்கு சூரியன் பாக்யாதிபதி. புதன் வந்து 7ஆம் வீட்டு அதிபதி, 10ஆம் வீட்டு அதிபதி. ரெண்டு பேரும் சேர்ந்து 10ஆம் வீட்டுல ரொம்ப பலமா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கெரியர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான ஒரு டைம் பீரியட். ஜாப் ஆர் பிசினஸ் ரெண்டு இதுலயுமே. குறிப்பா மீடியால இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு எக்ஸலண்டான ஒரு டைம்னு சொல்லலாம். அதாவது சினி ஃபீல்டு, சோஷியல் மீடியா மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு கோல்டன் டைம். யூடியூப் மாதிரியான ஃபீல்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு டைம் பீரியட். செவ்வாயும் 11ஆம் வீட்டுல ரொம்ப பலமா இருக்காரு. அதாவது தனுசு ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் 5ஆம் வீட்டு அதிபதி லாபஸ்தானத்துல இருக்காரு. ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு டைம் பீரியட் லாபஸ்தானத்துல இருக்கிற செவ்வாயால. அதே சமயம் அக்டோபர் 3ஆம் தேதி புதன் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுவாரு.
அதாவது தனுசு ராசிக்கு 11ஆம் வீட்டுக்கு லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஆல்ரெடி தனுசு ராசிக்கு 11ஆம் வீட்டுல செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. இப்ப புதனும் ஜாயின் பண்ணுவாரு. அதாவது 7ஆம் வீட்டதிபதி 10ஆம் வீட்டதிபதியான புதன் 5ஆம் வீட்டதிபதி 12ஆம் வீட்டதிபதியான செவ்வாயோட சேர்றாரு. இது வந்து ஒரு எக்ஸலண்டான ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு டைம் பீரியட். குறிப்பா கெரியர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். யாராவது சேலரி இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாயும் புதனும் சேர்ந்து பஞ்சமஸ்தானத்தை பார்ப்பாங்க. அதனால நல்ல ஒரு எக்ஸலண்டான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் கெரியரை பொறுத்தவரையும். பிசினஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது இருக்கும் கண்டிப்பா. அதே சமயம் அக்டோபர் 9ஆம் தேதி சுக்கிர பகவானும் 10ஆம் வீட்டுக்கு மாறுவார். அதாவது சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாறுவார். சுக்கிரனுக்கு 10ஆம் வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். பட் இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்துல இருப்பார். அதாவது சுக்கிர பகவான் புதனுடைய வீட்லயும் புதன் வந்து சுக்கிர பகவானுடைய வீட்லயும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருப்பாங்க. இது வந்து பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதால சுக்கிரனுடைய நெகட்டிவ் ரிசல்ட்ன்றது அந்த அளவுக்கு தெரியாது. 10ஆம் வீட்டுல நெகட்டிவான பொசிஷன்ல இருந்தாலும் அவருடைய நெகட்டிவ் ரிசல்ட் பெரிய அளவுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் அப்படின்றது தெரியலாம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா டிராவல்ஸ் டெக்ஸ்டைல் மாதிரியான ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் அப்படின்றது தெரியலாம் 9ஆம் தேதிக்கு மேல. ஓவராலா பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு டைம் பீரியட் தான். அதே சமயம் அக்டோபர் 17ஆம் தேதி சூரிய பகவானும் 11ஆம் வீடு லாபஸ்தானத்துக்கு மாறுவார். இது சூரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான ஒரு பொசிஷன். ஆல்ரெடி லாபஸ்தானத்துல செவ்வாயும் புதனும் இருப்பாங்க. இப்ப சூரியன் கூட ஜாயின் பண்ணுவார். 3 பிளானட்ஸ் அதாவது செவ்வாய் சூரியன் புதன் 3 கிரகங்களும் வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல ஒரு எக்ஸலண்டான ஒரு பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் வந்து 11ஆம் வீட்டுக்கு மாறினதுக்கு அப்புறம் குறிப்பா கவர்மெண்ட் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு கோல்டன் டைம். கவர்மெண்ட் ஜாப் யாராவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த டைம் வந்து ரொம்ப அனுகூலமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சூரிய பகவான் நீச்சம் அடைஞ்சிருப்பாரு. பட் அதே சமயம் நீச்சபங்க ராஜயோகம் ஆகியிருக்கும். அதாவது சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதால சூரியனும் வந்து பாத்தீங்கன்னா நீச்சபங்கம் ஆயிருப்பாரு. அரசு வேலையில இருக்கிறவங்களும் சரி அரசியல்ல இருக்கிறவங்களுக்கும் சரி நல்ல ஒரு கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு. அதே சமயம் அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் சப்தமஸ்தானத்திலிருந்து 8ஆம் வீட்டுக்கு மூவ் ஆவார். அதாவது அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுவார். இது வந்து கொஞ்சம் நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான் குரு பகவானை பொறுத்தவரையும். பட் அதே சமயம் குரு பகவானுக்கு உச்ச வீடு அஷ்டமஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு ராசிக்கு ராசியாதிபதி 4ஆம் வீட்டு அதிபதியான குரு அஷ்டமஸ்தானத்துல மறைவார். வண்டி வாகனத்துல போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சின்ன சின்ன இன்ஜூரிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அஷ்டமஸ்தானத்துல குரு மறையறதால. அது மட்டும் இல்லாம ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒரு 18ஆம் தேதிக்கு மேல பேச்சிலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே சமயம் குரு பார்வை தனுசு ராசிக்கு 2ஆம் வீடு 4ஆம் வீடு 12ஆம் வீட்டை பார்ப்பாரு. இது டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பஸ்தானம் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதால குடும்பத்துல இதுவரையும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் பணப்புழக்கமும் அதிகரிக்கும். குறிப்பா அஷ்டமஸ்தானத்துல இருக்கிற குரு பகவான் 2ஆம் வீட்டை பார்க்கிறாரு. ஒரு சடன் அமௌண்ட் அப்படின்றது கிடைக்கலாம். அதே சமயம் 4ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்ப்பாரு. தாய் வழியில ஒரு பெரிய ஒரு லாபம் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். தாய் மூலியமாகவோ இல்லைன்னா தாய் வழி உறவுகளாலேயோ ஒரு லாபம் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். வண்டி வாகன யோகம் அப்படின்றது அமையும் சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதால. பொருள் சேர்க்கை அப்படின்றது ஏற்படும் இந்த டைம் பீரியட்ல. குருவுடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா பலம் அதிகம். அதே சமயம் 12ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்ப்பாரு. தனுசு ராசிக்கு 12ஆம் வீட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குலாம் ஒரு எக்ஸலண்டான ஒரு டைம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்றவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு டைம் பீரியட். சொந்த வீடு வாங்கணும் அந்த மாதிரி பிளான் பண்றவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் 18க்கு மேல ஓவராலா தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிச்சார பயிற்சி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு டைம் பீரியட் தான். பட் அதே சமயம் டிராவல் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது அஷ்டமஸ்தானத்துல குரு மறையறதால. அக்டோபர் 24ஆம் தேதி துலா ராசியில இருக்கிற புத பகவான் விருச்சிக ராசிக்கு அதாவது தனுசு ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு மாறுவார். இது புதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன். கொஞ்சம் செலவுகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். குருவுடைய பார்வை வந்து 12ஆம் வீட்டுல இருக்கு, புதன் மேலையும் விழும். பட் இருந்தாலும் எக்ஸ்பென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகும் இந்த டைம்ல. மந்த் எண்ட்ல கெரியர்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் அப்படின்றது தெரியலாம். ஜாப் ஆர் பிசினஸ்ல மாத கடைசியில வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ஒரு 24ஆம் தேதிக்கு மேல. மத்தபடி ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு எக்ஸலண்டான ஒரு டைம் பீரியட் தான். பிகினிங் ஆஃப் தி மந்த்லயே தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு டீசென்டான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். பட் அதே சமயம் ஒரு 17ஆம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு எக்ஸலண்டான டைம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் 2025. மகர ராசி அக்டோபர் 2025. அக்டோபர் மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு எக்ஸலண்டான ஒரு மந்த் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிகினிங் ஆஃப் தி மந்த்ல பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் பாத்தீங்கன்னா 2ஆம் வீட்டுல ராகு பகவான், 3ஆம் வீடு உபஜயஸ்தானத்துல சனி, 6ஆம் வீட்டுல குரு, அஷ்டமஸ்தானத்துல சுக்கிரன் கேதுவோட சேர்ந்திருப்பாரு, 9ஆம் வீட்டுல சூரியன் புதன், 10ஆம் வீட்டுல செவ்வாய். இதுதான் மகர ராசிக்காரங்களுக்கு மந்த் ஆரம்பிக்கும் போது பிளானட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன்.
மாதம் ஆரம்பிக்கும் போது ஒரு நார்மலான ஒரு டைம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசிக்காரங்களுக்கு. அஷ்டமஸ்தானத்துல சுக்கிரன் கேதுவோட சேர்ந்து இருக்கிறது ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். சுக்கிரனுக்கு நல்ல பொசிஷனா இருந்தாலும் அவர் கேதுவோட சேர்ந்து இருக்காரு. ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய டைம் பீரியட். குறிப்பா வந்து ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. குரு பகவானும் 6ஆம் வீட்டுல மறைஞ்சிருக்காரு. இதனால ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது மகர ராசிக்காரங்க பிகினிங் ஆஃப் தி மந்த்ல. அதே சமயம் 9ஆம் வீடும் கொஞ்சம் பலகீனமா இருக்கு. அதாவது பித்ருக்காரகரான சூரியன் தகப்பனாருடைய ஸ்தானத்துல பித்ருஸ்தானத்துல இருக்காரு, புதனோட சேர்ந்து இருக்காரு. இதனால தகப்பனார் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தகப்பனார் வழி உறவுகள் கூடயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரலாம். தகப்பனாருடைய ஹெல்த்லயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். 9ஆம் வீடு கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருக்கு. அதே சமயம் 10ஆம் வீடு ஜீவனஸ்தானத்துல செவ்வாய் ரொம்ப பலமா இருக்காரு. மகர ராசிக்காரங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. கெரியர்ல வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ஒரு டைம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் கெரியரை பொறுத்தவரையும். அதாவது ஜீவனஸ்தானத்துல செவ்வாய் ரொம்ப பலமா இருக்காரு. குரு பகவானும் செவ்வாயையும் 10ஆம் வீட்டையும் பார்ப்பாரு. அதனால கெரியரை பொறுத்தவரையும் ஒரு நல்ல ஒரு டைம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு டைம் பீரியட், நல்ல ஒரு டீசென்டான ஒரு டைம் பீரியட். அதே சமயம் அக்டோபர் 3ஆம் தேதி புதன் வந்து கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுவாரு. இது வந்து மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு எக்ஸலண்டான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். புதனுக்கு 10ஆம் வீடு ரொம்ப அற்புதமான ஒரு பொசிஷன். அதுலயும் நட்பு வீட்டுக்கு மாறுவார், சுக்கிர பகவானுடைய வீட்டுக்கு மாறுவார். கெரியர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்ப்பீங்க ஒரு 3ஆம் தேதிக்கு மேல. பிசினஸ்லயும் நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். ஜாப் ஆர் பிசினஸ் ரெண்டு இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாறுவார். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான ஒரு பொசிஷன் சுக்கிரனுக்கு. சுக்கிரன் வந்து நீச்சம் அடைஞ்சிருப்பாரு. அதே சமயம் புதனோட பரிவர்த்தனை யோகத்துல இருப்பாரு. அதாவது புதன் வந்து துலா ராசியில சுக்கிர பகவானுடைய வீட்லயும், சுக்கிர பகவான் கன்னி ராசியில புதனுடைய வீட்லயும் மாறி இருப்பாங்க. இது பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன், 6ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதியான புதனோட பரிவர்த்தனை யோகத்துல இருப்பாரு. கெரியர்ல ஒரு எக்ஸலண்டான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் கெரியரை பொறுத்தவரையும். இதுவரையும் இருந்த பிரச்சனை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளியர் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு டைம் பீரியட். அக்டோபர் 17ஆம் தேதி சூரிய பகவானும் துலா ராசிக்கு மாறுவார். சூரியனுக்கு துலா ராசி நீச்ச வீடு தான். பட் இருந்தாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுக்கிர பகவான் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதால சூரியனும் நீச்ச பங்கம் ஆயிருப்பாரு. அதுலயும் குறிப்பா கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் யாராவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப அனுகூலமா இருக்கு. கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களும் சரி, அரசு சார்ந்த தொழில் பண்றவங்களும் சரி, கவர்மெண்ட் ரிலேட்டடான பிசினஸ்ல ஏதாவது இருந்தீங்கன்னா கூட ரொம்ப நல்லா இருக்கு. கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப அனுகூலமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அரசு வழியில ஒரு பெரிய லாபம் அப்படின்றது கிடைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு. கூடவே குரு பகவானும் அக்டோபர் 18ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாறுவார். அதாவது மகர ராசிக்கு சப்தமஸ்தானத்துக்கு மாறுவார். இது குரு பகவானுக்கும் ஒரு எக்ஸலண்டான ஒரு பொசிஷன், நல்ல ஒரு உச்ச வீடு அப்படின்னு சொல்லலாம் கடக ராசி. மகர ராசிக்காரங்களுக்கு சப்தமஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஜென்ம ராசியை பார்ப்பாரு குரு பகவான். ஒரு கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லலாம் 18க்கு மேல. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கெரியர்ல ஜாப் அண்ட் பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகக்கூடிய ஒரு டைம் பீரியட். இதுவரையும் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாம இருந்த ஒரு கன்ஃபியூஸான ஸ்டேஜ்ல இருந்து நல்ல ஒரு பிசினஸ் ஐடியா அப்படின்றது கிடைக்கும். பிசினஸ் பீப்புளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் அப்படின்றத பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு அனுகூலமான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். பணப்புழக்கம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அதிகரிக்கும் 18க்கு மேல. ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அப்படின்றது எதிர்பார்க்கலாம் மகர ராசிக்காரங்க 18ஆம் தேதிக்கு மேல. உடல் ஆரோக்கியத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது தெரியும். இதுவரையும் சின்ன சின்ன பிரச்சனை ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குருவுடைய பார்வை ஜென்ம ராசியில இருக்கிறதால. அதே சமயம் குரு பகவான் 3ஆம் வீட்டையும் பார்ப்பாரு, 11ஆம் வீடு லாபஸ்தானத்தையும் பார்ப்பாரு. பிசினஸ்ல ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படின்றது கிடைக்கும். உடன்பிறப்புகளால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லாபம் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும் இந்த டைம் பீரியட்ல. அதே சமயம் மீடியால இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு கோல்டன் டைம் 18ஆம் தேதிக்கு மேல. குறிப்பா சினி ஃபீல்டு, யூடியூப் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு டைம் பீரியட், நல்ல ஒரு கோல்டன் டைம் பீரியட். கெரியர்ல வந்து இதுவரையும் ஸ்டக் ஆயிருந்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்றது கிடைக்கும். நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்டிப்பா பார்ப்பீங்க கெரியரை பொறுத்தவரையும் ஒரு பெஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம். இதுவரையும் லைஃப் பார்ட்னர் கூட ஏதாவது சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இருந்ததுன்னா அது எல்லாமே சரியாகும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றது உருவாகும். அதே சமயம் மந்த் எண்டுல, அதாவது அக்டோபர் 24ஆம் தேதி புதன் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாறுவார். அதாவது மகர ராசிக்காரங்களுக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானத்துக்கு மாறுவார். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா புதனுக்கு ஒரு எக்ஸலண்டான ஒரு பொசிஷன் தான். பஞ்சமஸ்தானத்தை பார்ப்பாரு, 5th ஹவுஸை பார்ப்பாரு. ஒரு ஃபேம் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும் இந்த டைம் பீரியட்ல. குறிப்பா பேங்கிங் செக்டார்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். மந்த் எண்டில் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எக்ஸலண்டா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் மகர ராசிக்காரங்களுக்கு. ஓவராலா மகர ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு டைம் பீரியட். பிகினிங் ஆஃப் தி மந்த்ல மட்டும் கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட் அப்படின்றது தெரியலாம். பட் அதே சமயம் ஒரு 9ஆம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ்னஸ் கண்டிப்பா பாப்பீங்க. மந்த் எண்டு வரையுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. ஒரு எக்ஸலண்டான மந்த் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் 2025. கும்பராசி அக்டோபர் 2025.
அக்டோபர் மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு மந்த் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மாதம் ஆரம்பிக்கும் போது பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜென்ம ராசிலேயே ராகு பகவான், 2ஆம் வீடு குடும்பஸ்தானத்துல சனி பகவான் வக்ர நிலையில இருப்பாரு, பஞ்சமஸ்தானத்துல குரு, சப்தமஸ்தானத்துல கேது சுக்கிரன் சேர்ந்திருப்பாங்க, அஷ்டமஸ்தானத்துல சூரியன் புதன், 9ஆம் வீட்டுல செவ்வாய். எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான் குரு பகவானை தவிர்த்து. குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டுல சனி பகவான். ஃபேமிலியில பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுறது நல்லது, பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆல்ரெடி சப்தமஸ்தானமும் பலகீனமா இருக்கு, அதாவது 7ஆம் வீட்டுல சுக்கிர பகவான் கேதுவோட சேர்ந்திருக்காரு. ஒரு நெகட்டிவான ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ம ராசிலேயே ராகு, அஷ்டமஸ்தானத்துல சூரியன், சூரிய பகவானும் 2ஆம் வீட்டை பார்ப்பாரு. பேச்சால பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. புதனுடைய பொசிஷன் ஓரளவுக்கு டீசென்டா இருக்கு. செவ்வாயும் 9ஆம் வீட்டுல, தகப்பனார் வழியிலையும் பிரச்சனைகள் வரலாம். ஃபாதர் இல்லைன்னா ஃபாதர் சைட் ரிலேட்டிவ்ஸ் கூட ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரலாம். பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும் கும்பராசிக்காரங்க இந்த அக்டோபர் மாதம். அக்டோபர் 3ஆம் தேதி புதன் துலா ராசிக்கு மாறுவார், கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு. இது புதனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான் 9ஆம் வீடுன்னு பார்க்கும்போது. ஆல்ரெடி 9ஆம் வீட்டுல செவ்வாய் ரொம்ப பலகீனமா இருக்காரு, இப்ப புதனும் சேருவார். புதன் கும்பராசிக்காரங்களுக்கு பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதி, செவ்வாயோட சேருவார். யங்கர் சிபிலிங்ஸால பிரச்சனை வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அதாவது தம்பி இல்லைன்னா தங்கையால ப்ராப்ளம் வரலாம். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஃபேமிலியில மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும் கும்பராசிக்காரங்க. உடன்பிறப்புகளா இருந்தாலும் சரி, கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஃபேமிலியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது கும்பராசிக்காரங்க இந்த அக்டோபர் மந்த். பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் எல்லாமே ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். அக்டோபர் 9ஆம் தேதி சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுவார். இது ஓரளவுக்கு ஒரு சின்ன ரிலீஃப் அப்படின்றது கொடுக்கும் கும்பராசிக்கு. ஏன்னா 8th ஹவுஸ்ல சுக்கிர பகவான் இருக்கிறது நல்ல ஒரு பொசிஷன் தான். அது மட்டும் இல்லாம சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்துல இருப்பாரு, அதாவது புதனுடைய வீட்டுல சுக்கிரனும் சுக்கிரனுடைய வீட்டுல புதனும் மாறி இருப்பாங்க. இது ஒரு மைனர் ரிலீஃப் அப்படின்றது கிடைக்கும், ஒரு சின்ன ரிலீஃப். ஒரு பணப்புழக்கம் அப்படின்றது கொஞ்சம் அதிகரிக்கும் ஒரு 9ஆம் தேதிக்கு மேல. சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் நீச்ச பங்கமாயிருப்பாரு, அதனால ஒரு நல்ல ஒரு தனலாபம் அப்படின்றது 9ஆம் தேதிக்கு மேல தெரியலாம். அதே சமயம் அக்டோபர் 17ஆம் தேதி சூரிய பகவான் 9ஆம் வீட்டுக்கு மாறுவாரு. இது பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான பொசிஷன் தான் சூரியனுக்கு. 17th அக்டோபர் பித்ருக்காரகரான சூரியன் பித்ருஸ்தானத்துக்கு வருவாரு. 9ஆம் வீடு ரொம்ப பலகீனம் அடையுது. சொத்து பிரச்சனை ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அகைன்ஸ்டா மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது லீகல் இஷ்யூஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு அகைன்ஸ்டா மாறலாம். கொஞ்சம் பார்த்து கவனமா பண்றது நல்லது கும்பராசிக்காரங்க இந்த அக்டோபர் மந்த்ல. மீடியால இருக்கிறவங்களுக்கும் ஒரு டல்லான ஒரு டைம் பீரியட் தான். கெரியர் அண்ட் ஜாப்லயும் பாத்தீங்கன்னா ஒரு டல்லான ஒரு டைம் பீரியட் தான் 17ஆம் தேதிக்கு மேல. அது மட்டும் இல்லாம அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவானும் 6ஆம் வீட்டுக்கு மாறுவார், அதாவது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு, கும்பராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு மாறுறாரு. இது குரு பகவானுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். ஸ்ட்ரென்த் வைஸ் பார்க்கும்போது குருவுடைய பலம் ரொம்ப நல்லா இருக்கு, உச்ச நிலையில இருப்பாரு. பட் இருந்தாலும் பொசிஷன் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். குருவுக்கு 6ஆம் வீடு. குறிப்பா கெரியர்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஜாப் அண்ட் பிசினஸ் ரெண்டு இதுலயுமே ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உயர் அதிகாரி ஏதாவது பேசினாலும் நீங்க கொஞ்சம் சைலண்டா மூவ் ஆகுறது நல்லது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது நல்லது. இல்லைன்னா பிரச்சனை உங்களுக்கு தான் கண்டிப்பா. பிசினஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் அப்படின்றது தெரியலாம், ஒரு கன்ஃபியூஷன் அப்படின்றது கிரியேட் ஆகலாம். கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது பிசினஸ்ல இருக்கிறவங்க. அதே சமயம் குரு பகவானுடைய பார்வை கும்பராசிக்கு 10ஆம் வீடு 12ஆம் வீடு 2ஆம் வீடுன்னு பாக்குறாரு. குரு பார்வை பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அம்சம் தான். பட் இருந்தாலும் அவருடைய பொசிஷன் 6ஆம் வீட்டுல இருக்கிற குரு பகவானுடைய பொசிஷன் ஒரு நெகட்டிவான பொசிஷன். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. குறிப்பா 10ஆம் வீடு ஜீவனஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதால கெரியர்ல பிரச்சனை வந்தாலும் நீங்க அதை சமாளிப்பீங்க, கண்டிப்பா மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் வீட்டையும் குரு பகவான் பாப்பாரு. செலவுகள் பாத்தீங்கன்னா சுப செலவுகளா இருக்கும். பட் ஆனா கண்டிப்பா செலவுகள் அதிகரிக்கும் இந்த அக்டோபர் மாதத்துல. பட் ஆனா அது குட் எக்ஸ்பென்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். செலவுகளை கொஞ்சம் பார்த்து பண்றதும் நல்லது. ஏன்னா ஆல்ரெடி 12ஆம் வீட்டதிபதியான சனி பகவானும் 2ஆம் வீட்டுல இருக்காரு. கொஞ்சம் செலவை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்றது நல்லது. குருவுடைய பார்வை 2ஆம் வீட்லயும் சனி பகவான் மேலேயும் இருக்கும். பட் இருந்தாலும் சனியுடைய ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா குருவை விட ரொம்ப அதிகமா இருக்கு 2ஆம் வீட்டுல கும்பராசிக்குன்னு பார்க்கும்போது. அதனால செலவு மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்றது நல்லது. பேச்சிலையும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஓவராலா குருவுடைய பார்வை பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்தாலும் அவருடைய பிளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். அதனால கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய மந்த் அப்படின்னு சொல்லலாம் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம். அதே சமயம் மந்த் எண்டுல, அதாவது அக்டோபர் 24ஆம் தேதி புதன் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாறுவாரு. இது ஓரளவுக்கு ஒரு சின்ன ரிலீஃப் அப்படின்றது கொடுக்கும், ஒரு மைனர் ரிலீஃப். ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சுமாரான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா பிசினஸ் அண்ட் ஜாப்ல ஒரு சின்ன ரிலீஃப் அப்படின்றது கிடைக்கும், ஒரு சின்ன பாசிட்டிவ் டைம் அப்படின்னு கூட சொல்லலாம் மந்த் எண்டுல. பட் ஓவராலா பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு பிகினிங் ஆஃப் தி மந்த்ல ஒரு சுமாரான டைமா இருந்தாலும் ஒரு 9ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு 17th வரையும். பட் அகைன் ஒரு 17ஆம் தேதியில இருந்து மறுபடியும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மந்த் எண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு மைனர் ரிலீஃப் அப்படின்றது கிடைக்கும், ஒரு சின்ன ரிலீஃப் அப்படின்றது இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு. ஒரு ஆவரேஜான மந்த்னு சொல்லலாம் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் 2025. மீன ராசி
அக்டோபர் 2025. மீன ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஒரு எக்ஸலண்டான ஒரு மந்த் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிகினிங் ஆஃப் தி மந்த்ல பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஜென்ம ராசிலேயே சனி பகவான் ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். 7.5 சனி வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. அதே சமயம் 4ஆம் வீட்டுல குரு பகவான் ஒரு நியூட்ரலான ஒரு பொசிஷன். 6ஆம் வீட்டுல கேது சுக்கிரன். கேதுவுக்கு நல்ல பொசிஷனா இருந்தாலும் சுக்கிரன் கொஞ்சம் பலகீனமா இருக்காரு. புதன் சூரியன் சப்தமஸ்தானத்துல ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன். ஒரு மிக்சட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம் பிகினிங் ஆஃப் தி மந்த்ல. குறிப்பா செவ்வாயுடைய பார்வை 2ஆம் வீட்டுல இருக்கிறதால பேச்சில் ரொம்ப கவனமா இருக்கணும். யார் கூடயும் ஹார்ஷா பேசக்கூடாது. அதனால பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் சப்தமஸ்தானமும் பலகீனமா இருக்கு. களத்திரக்காரகரான சுக்கிர பகவானும் 6ஆம் வீட்டுல மறைஞ்சிருக்காரு. லைஃப் பார்ட்னருடைய ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். லைஃப் பார்ட்னர் கூட, அதாவது ஹஸ்பண்ட் இல்லைன்னா வைஃப் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. 7ஆம் வீடு பலகீனமா இருக்கிறதால. அதே சமயம் அக்டோபர் 3ஆம் தேதி புதன் 7ஆம் வீட்டுல இருந்து 8ஆம் வீட்டுக்கு மாறுவாரு. அதாவது கன்னி ராசியில இருந்து துலா ராசிக்கு மாறுவாரு. இது புதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் வீட்டுக்கு மாறினதுக்கு அப்புறம், அதாவது 3ஆம் தேதிக்கு மேல செவ்வாயோட சேருவாரு. செவ்வாயோட சேர்றது ஒரு நெகட்டிவான அம்சமா இருந்தாலும் புதனை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பொசிஷன். பணப்புழக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அதிகரிக்கும். தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டை புதன் பாக்குறதால. கூடவே வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 9ஆம் தேதி சுக்கிர பகவானும் 6ஆம் வீட்டுல இருந்து 7ஆம் வீட்டுக்கு மாறுவாரு. 7ஆம் வீடு சுக்கிர பகவானுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். பட் இருந்தாலும் புதனுடைய வீட்டுல பரிவர்த்தனை ஆயிருப்பாரு. அதாவது புதனுடைய வீடான கன்னி ராசியில சுக்கிர பகவானும் சுக்கிர பகவானுடைய வீடான துலா ராசியில புதனும் மாறி இருப்பாங்க. பரிவர்த்தனை யோகத்தால ஒரு நல்ல ஒரு பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம் சுக்கிரனுக்கும் புதனுக்கும். ஈவன் 7th ஹவுஸ்ல சுக்கிரன் இருந்தாலும் நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கொடுப்பாரு. ஜென்ம ராசியை பார்க்கறாரு சுக்கிரன், ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு 9ஆம் தேதிக்கு மேல. பட் அதே சமயம் ஒரு 17ஆம் தேதி சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுவாரு. ஆல்ரெடி அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் புதன் இருப்பாங்க. இப்ப சூரியனும் ஜாயின் பண்ணுவாரு. 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தையும் பார்ப்பாங்க. பேச்சுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த அக்டோபர் மந்த் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா மீனராசிக்காரங்க பேச்சுல தான் ரொம்ப கவனமா இருக்கணும். மற்றபடி ரொம்ப பாசிட்டிவா இருக்கு மீனராசிக்காரங்களுக்கு. யாரு கூடயும் ஹார்ஷா பேசிடக்கூடாது. பேச்சால வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 2 அக்ரெசிவான பிளானட்ஸ், அதாவது செவ்வாய் சூரியன் பேச்சுக்கு காரகரான புதனோட சேர்ந்திருக்காங்க. வாக்குஸ்தானத்தையும் பாக்குறாங்க. அதனால பேச்சுல தான் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அஷ்டமஸ்தானத்துல சூரிய பகவான் மறையறதால, ஜென்ம சனி நடக்கிறதால ஹெல்த் வைஸ் மீன ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். பட் அதே சமயம் அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் 4ஆம் வீட்டுல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுவாரு. அதாவது மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு மாறுறாரு. கடகராசி குரு பகவானுக்கு உச்ச வீடு, ஒரு எக்ஸலண்டான ஒரு பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். மீன ராசிக்காரங்களுக்கு பஞ்சமஸ்தானம் ஒரு கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லலாம். மீன ராசிக்காரங்களுக்கு 18ஆம் தேதிக்கு மேல இதுவரையும் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். குருவுடைய பார்வை ஜென்ம ராசியில இருக்கிறதால பசங்களாலையும் ஒரு பெரிய லாபம் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். பசங்களுக்கு உங்க கையால சுப நிகழ்ச்சி நடத்துவீங்க. பஞ்சமஸ்தானம் அந்த அளவுக்கு ரொம்ப பலமா இருக்கு. பசங்க கூட இதுவரையும் ஏதாவது சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இருந்தாலும் அது எல்லாமே சரியாகும். ஒரு பாசிட்டிவான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் 5th ஹவுஸ்ல இருக்கிற குரு பகவானால. குருவுடைய பார்வையும் வந்து பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு ஜென்ம ராசியை பார்ப்பாரு. 9ஆம் வீடு 11ஆம் வீட்டையும் பார்ப்பாரு. 9ஆம் வீடு பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நல்ல ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அப்படின்றது கிடைக்கும் ஒரு 18ஆம் தேதிக்கு மேல. பணப்புழக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கும் 18th அக்டோபருக்கு மேல. தந்தை வழியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு லாபம் அப்படின்றது கிடைக்கும். இதுவரையும் சொத்து பிரச்சனை ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. லீகல் இஷ்யூஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப அனுகூலமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். லாபஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கறாரு. பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது கிடைக்கும். ஜாப் ஆர் பிசினஸ், ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பஞ்சமஸ்தானத்துல குரு பகவான் அந்த அளவுக்கு பலமா இருக்காரு. கெரியரை பொறுத்தவரையும் ஒரு பெஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லலாம் மீனராசிக்கு. மூத்த சகோதரர் வழியிலையும் ஒரு நல்ல ஒரு லாபம் அப்படின்றது கிடைக்கும். அதாவது எல்டர் சிப்ளிங்ஸால நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது கிடைக்கும். லாங் டிராவல் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தொலைதூர பயணம்லாம் மேற்கொள்வீங்க இந்த டைம் பீரியட்ல. ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மீனராசிக்காரங்களுக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பண விஷயத்திலையும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி ரொம்ப அற்புதமா இருக்கு மீனராசிக்காரங்களுக்கு 18ஆம் தேதிக்கு மேல. ஃபேமிலிலையும் வந்து பாத்தீங்கன்னா இதுவரையும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். 18th மேல ஒரு எக்ஸலண்டான ஒரு டைம் மீனராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாதம். அதே சமயம் அக்டோபர் 24ஆம் தேதி புதன் வந்து 9ஆம் வீட்டுக்கு மாறுவாரு. அதாவது துலா ராசியில இருந்து விருச்சிக ராசிக்கு மாறுவாரு. இது புதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூட்ரலான ஒரு பொசிஷன் தான். ஒரு பகை வீட்டுக்கு மாறுறாரு. பட் இருந்தாலும் குருவுடைய பார்வை புதன் மேலையும் 9ஆம் வீட்லயும் இருக்கிறதால பாசிட்டிவ் ரிசல்ட் தான் புதனும் கொடுப்பாரு. மந்த் எண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபேம் அப்படின்றது கிடைக்கக்கூடிய ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். ஓவராலா மீன ராசிக்காரங்களுக்கு பிகினிங் ஆஃப் தி மந்த்ல ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் அப்படின்றது தெரிஞ்சாலும் ஒரு 9ஆம் தேதிக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை பார்ப்பீங்க. பட் அகைன் ஒரு 18ஆம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு எக்ஸலண்டான ஒரு டைம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லலாம்.
ஃபினான்ஷியலாகவும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் சரி, ஃபேமிலிலையும் சரி ஒரு கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஓவராலா மீன ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் 2025 ஒரு கோல்டன் மந்த் அப்படின்னு சொல்லலாம். இதுவரையும் நீங்க கோச்சார பலன்களை பார்த்திருப்பீங்க. இந்த கோச்சார பலன்கள் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரையிலான 1 மந்த்துக்கான மந்த்லி ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே நிறைய வாட்டி சொல்லியிருப்போம், கோச்சார பலன்களை நீங்க சீரியஸா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கோச்சார பலன்கள் வெறும் 20% மட்டும்தான் வேலை செய்யும். மற்றபடி பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம், அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், இதை வச்சு ஜென்ரேட் பண்ணக்கூடிய உங்களுடைய ஜாதக கட்டம் அதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டா இருக்கும் ப்ரெடிக்ஷனுக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த கோச்சாரத்தை நீங்க சீரியஸா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா, தசாபுக்தி நல்லா இருந்ததுன்னா கோச்சார பலன்கள் நெகட்டிவா இருந்தாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயம் தசாபுக்தி நெகட்டிவா இருக்கும் பட்சத்தில் கோச்சாரம் எந்த அளவுக்கு சூப்பரா இருந்தாலும் உங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் தான் கிடைக்கும். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கும்போது இப்போ கடகராசி, கும்பராசிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கோச்சாரம் அந்த அளவுக்கு சரியில்லை, ஒரு நெகட்டிவா இருக்குன்னு சொல்லலாம் கோச்சாரப்படி பார்க்கும்போது. அதே சமயம் கடகராசிக்காரங்களுக்கும் சரி, கும்பராசிக்காரங்களுக்கும் சரி, அவங்களுடைய சுய ஜாதகத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தசாபுக்தி நடக்கும் பட்சத்துல பாத்தீங்கன்னா இந்த கோச்சார பலன்கள் அவங்கள பெரிய அளவுக்கு பாதிக்காது. ஏன்னா அவங்களுடைய சுயஜாதகம் தசாபுக்தி நல்லா இருக்கிறதால இதை பத்தி அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயம் இன்னொரு கேஸ்ல பார்க்கும்போது, அதாவது ரிஷபராசி, துளாராசிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. பட் ரிஷபராசி, துளாராசிக்காரங்களுடைய சுய ஜாதகத்துல ஒரு நெகட்டிவான ஒரு தசாபுக்தி நடக்கும் பட்சத்துல அவங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் தான் அதிகமா தெரியும். ஈவன் கோச்சார பலன்கள் நல்லா இருந்தாலும், ஏன்னா தசாபுக்தி பலன்கள் தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா வேலை செய்யும். கோச்சார பலன்களை பாத்தீங்கன்னா நீங்க சப்போர்ட்டிவா தான் பார்க்கணும், ஒரு அடிஷ்னலா தான் நீங்க கன்சிடர் பண்ணணும் கோச்சாரத்தை. அதனாலதான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லயும் நிறைய வாட்டி சொல்லியிருப்போம், கோச்சார பலன்களை நீங்க சீரியஸா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுடைய சுயஜாதகம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருப்போம். நம்மளும் பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அஸ்ட்ராலஜி கன்சல்டிங்கும் நம்ம பண்றோம். நம்ம டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன், அஸ்ட்ராலஜி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்றோம். உங்களுக்கும் இது மாதிரி அஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்ட டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவா போட ட்ரை பண்றேன். தேங்க்யூ.